அத்தியாயம் 1. காந்தி மண்டபம் வாசலில் குச்சி ஐஸும் அவித்த வேர்க்கடலையும் விற்று கொண்டிருந்தார்கள். சுற்றுலா பஸ்ஸில் இருந்து உதிர்ந்த மக்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். சுற்றுப்புற புல்வெளியில் காந்தி கற்றுக் கொடுத்த அன்பு செய்தலே மேன்மையான குணம் என்னும் பாடத்தை மனதில் பதித்து கொண்டு காதல் ஜோடிகள் அன்பு செய்து கொண்டிருந்தார்கள். மதுமிதா வெங்கடேச பெருமாள் மாதிரி படுத்துக்கொண்டு, ஏய் ஒன்னத்தான் மேன் என்று கடலைத்தோல் பொறுக்கி அவன் மேல் எறிந்தாள். பாபு கலையாமல் புல்லை கிள்ளி போடுவதில் கவனமாக இருந்தான். நிமிர்ந்து அவன் முகத்தை தன் பக்கமாக திருப்பினாள். ஏய் என்ன பாபு இது? பதறினாள் அவன் கண்ணீரை பார்த்து. என்னை கேட்காம எங்க அப்பாவும் அம்மாவும் பாக்குவத்தில் மாத்திட்டு வந்துட்டா அது கல்யாணமே முடிஞ்சதாயிடுமா? எதுக்கு இவ்வளவு தூரம் அப்செட் ஆகிற? தாலி கட்டிக்க வேண்டியவ நான் மேன், ஏன் சம்மதம் தான் முக்கியம் என்றாள். மது, எனக்கு என்னவோ உங்க அப்பா அம்மா எடுத்திருக்கிற முடிவு சரின்னு தான் படுது. அரைஞ்சேன்னா பாதி பல்லு புட்டுக்கும். விரக்தி ஞானமா? இல்லை மது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸ்டாப், நீ பேசாத. அடுத்த பேரா நீ என்ன பேசுவன்னு எனக்கு தெரியும். நானோ பரதேசி, உனக்கு பார்த்துருக்கிறதோ பணக்காரன். நானோ வேலை இல்லாதவன், உனக்கு பார்த்துருக்கிறதோ டாக்டர் மாப்பிள்ளை. என்ன மறந்துடு, எங்கிருந்தாலும் வாழ்க. பிறக்கிற பையனுக்கு மட்டும் பாபுன்னு பேர் வை. அதானே சொல்ல போற? முதல்ல பொண்ணு பிறந்தா பாபின்னு வைக்கட்டுமா? மது, நீ விளையாட்டா பேசுற. லட்சியம் வேற, யதார்த்தம் வேற. இன்னைய பேப்பர் பார்த்தியா? வீட்டிலேருந்து கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருந்தப்ப கார் மேலே லாரி மோதி மணப்பொண்ணு மரணம் ஆயிட்டா. அதுக்கு முதல் நிமிஷம் வரைக்கும் அவள் மனசில் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். சரி, அது மாதிரி உங்கள் வீட்டில் எடுத்த முடிவை நம்ம காதலுக்கு நேர்ந்த விபத்தா ஏன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க கூடாது? ஸ்போர்ட்டிவா? யாரு? நீயும் நானும். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மூஞ்சில ஏன்பா அழுகை? நல்ல நோக்கத்தோட நம்ம நன்மைக்காக டாக்டர் காயத்துக்கு டிங்சர் போட்டாலும் வலி இருக்கத்தானே செய்யும் மது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இதே ரூட்டில் பேசிக்கிட்டே இருக்கியே நீ. இப்போ என்னன்னு சொல்கிற? அவளை தீர்க்கமாக பார்த்தான் பாபு. அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ மது. ஓஹோ, அப்போ என்ன பொழுதுபோக்காதான் நேச்சியா? ஒரு லாங் சைஸ் நோட்டு முழுக்க ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்தியே, அதெல்லாம் பேனா சரியாக எழுதுதான்னு சும்மா கிறுக்கி பார்த்ததா? என் கூட சேர்ந்து சுற்றினது, அரட்டை அடித்தது, சிரித்தது எல்லாம் தெருநாடகத்தில் காதலன் வேஷத்தில் நடிக்கிறதுக்கான ஒத்திகையா? மது, கத்தினான் பாபு. ரணம் பண்ணாத ப்ளீஸ், ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். பாபு, நீ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாஸ்டர். நியாயமாக இந்த சூழ்நிலையில் நான் நொந்து போகணும், நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும். பாரு, நான் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ துலாபாரம் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்க. தைரியமாக பிருத்திவிராஜனோட வாரிசா? மது, நீ வீட்டை விட்டு வா. நாளைக்கே நம்ம கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்கிறத விட்டுட்டு புல்லு பிடுங்கிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? இருக்கு மது, வெக்கமாக தான் இருக்குது. அதோட நிஜம் வேற கற்பனை வேறன்னு புரிஞ்சுக்கிற பக்குவமும் இருக்கு. அதான் அவஸ்தை. எந்த தகுதியை வச்சுக்கிட்டு நீ வா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? உனக்கு உடம்பு ரீதியாகவும் தகுதி இருக்கு, சட்ட ரீதியாகவும் தகுதி இருக்கு. எய்ட்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையப்பா. எப்படி உன்னால எல்லாத்தையும் விளையாட்டா பேச முடியுது மது? குடித்தனம் பண்ண வேணாமா? எனக்கு நிலையான வருமானம் இல்லை, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல என்ற பாபு சட்டென்று தன் சட்டை பாக்கெட்டில் இருந்தும் பேண்ட் பாக்கெட்டில் இருந்தும் கசங்கி போன பணத்தையும் சில்லறை காசுகளையும் எடுத்து அவள் முன்னால் போட்டான். பிறகு ரூபாய் நோட்டுகளை அடுக்கி எண்ணி சில்லறையையும் எண்ணி 84 ரூபாய் 30 பைசா இருக்கு மது. இன்னைய தேதிக்கு இவ்வளவுதான் என் சொத்து. அப்புறம் 3 பேண்ட், 4 சட்டை, பாய் தலையணை, கொஞ்சம் புஸ்தகங்கள், என் சர்டிஃபிகேட், இவ்வளவுதான். கல்யாணத்துக்கு ஒரே 1 கிராம் தாலி வாங்க கூட என்னால் முடியாது என்றான். மஞ்சள் துண்டு போதும். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போனால் அது கூட வேணாம், மாலை கூட வேணாம், கையெழுத்து போடுறதுக்கு பேனா கூட அந்த ஆஃபீஸ்லேயே கடன் கொடுப்பாங்க பாபு. வெறுப்பேத்தாத. என் வீட்டில இருந்து நான் கொஞ்சம் நகையும் பணமும் எடுத்துகிட்டு வரேன் பாபு. வேற ஊர் போயிடலாம், சின்னதாக தொழில் செய், எதுவும் வேணாம். 4 சைக்கிள் வாங்கி வாடகைக்கு விடு. உன் படிப்புக்கு வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம், என் அழகுக்கு சுலபமாக வேலை கிடைச்சிடும். ரெடிமேட் கடையில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில், புக் ஷாப்பில் எங்கேயாச்சும் நான் வேலைக்கு சேர்ந்துடுறேன். உனக்கு வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். பிடிக்கல மது. என்ன பிடிக்கல? உன்னை சம்பாதிக்க வைக்கிறதும் பிடிக்கல, உன் படத்தில் குடித்தனம் ஆரம்பிக்கிறதும் பிடிக்கல. தன்மானமா? ஆமாம், அது பொம்பளைங்களுக்கு மட்டும் வரக்கூடாதா? நீங்கள் சம்பாரித்து குடித்தனம் நடத்துகிறப்ப நான் உட்கார்ந்து திங்கிறேனேன்னு தன்மானம் வராதா? ஏன் உன் சம்பாத்தியம் ஏன் சம்பாத்தியம், உன் பணம் என் பணம்னு பிரித்து பேசுகிறீங்க? நம்ம வாழ்க்கை நம்ம குடித்தனம்னு நினைக்க மாட்டீங்களா? பாபு அமைதியாக மீண்டும் புல் கிள்ள துவங்க அவன் கையை பிடித்து தடுத்தாள். என்னை நிமிந்து பாருங்க, என் மூஞ்சியை பார்த்து பதில் சொல்லுங்க. சத்தியமா நாம பிரிஞ்சிடலாமா? அவள் முகத்தையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த பாபு திடீரென்று ஆவேசமாக அவளை கட்டியணைத்து கொண்டு நோ என்றான். அவனை தன் தோளில் இருந்து விலக்கி
இதான் நிஜம் என்றாள் மதுமிதா. அத்தியாயம் 2. அந்த அறை உயர்தர ஹோட்டலின் ஏசி டிஃபன் ரூம் போல பெரும்பாலும் இருட்டாக இருந்தது. பல் டாக்டரின் கிளினிக் நாற்காலி போல இருந்ததில் அவன் அமர்ந்திருந்தான் என்று சொல்வதா, படுத்திருந்தான் என்று சொல்வதா, அவன் கண்கள் இரண்டும் திறந்திருந்தாலும் அவன் விழித்திருக்கிறான் என்று சொல்வதா, தூங்குகிறான் என்று சொல்வதா? அவனுக்கு ஒரு விசேஷமான ஹெல்மெட் அணிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வாயருகே தம்மா துண்டு மைக் இருந்தது. அருகில் சில பல கருவிகளில் பிஎன்சிக்கு புரிகிற ஒரே கருவி டபுள் டெக் கொண்ட டேப் ரெக்கார்டர் மட்டுமே. சற்று விபரமானவர்களுக்கு கம்ப்யூட்டரை அடையாளம் தெரியும். அந்த நாற்காலிக்கு அருகில் உயரமான ஸ்டூலில் டாக்டர் சித்தார்த் அமர்ந்திருந்தார். வெள்ளையன் வெள்ளையில் சஃபாரி சூட், வெள்ளையன் வெள்ளையில் தலை, கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி. அருகில் ஆஸ்ட்ரேயில் அவர் விரல்களுக்காக காத்திருக்கும் புகையும் சிகரெட். சித்தார்த்துக்கு அருகில் படு பவ்யமாக நின்று கொண்டிருந்த நவீன் நாகரிகமாக உடுத்தி டை கட்டியிருந்தான். நாற்காலியில் படுத்திருந்தவனை நவீன் ஏதோ பால் பாசந்தி போல பார்த்து கொண்டிருந்தான். ஆரம்பிக்கலாமா என்று சித்தார்த் கேட்க நவீன் தலையசைத்ததும் ஒரு ஸ்விட்ச் போடப்பட்டு பேஷண்டின் ஹெல்மெட்டில் ஒரு சின்ன பல்ப் எரிந்தது. அவன் கண்களில் சலனமில்லை, வயிறு மட்டும் ஏறி இறங்கி கொண்டிருந்தது. சித்தார்த், உங்க பேர் என்ன என்றார். காந்தி என்றான் அவன். முழு பேர் சொல்லுங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நீங்க எங்க பிறந்தீங்க? சுதாமபுரின்னு சொல்ற போர்பந்தர்ல. எப்போ பிறந்தீங்க? 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. அவன் உதடுகள் அசைத்து பேசினான் என்றாலும் யந்திரத்தனமாய் சொல்லிக் கொடுத்ததை ஒப்பிப்பது போல பேசினான். கண்களை இமைக்காமல் தொலைதூர பார்வை பார்த்தபடி பேசினான். போர்பந்தரில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 7 வருஷம். அதுக்கப்புறம்? எங்கள் அப்பா ராஜஸ்தானி கோர்ட்டில் மெம்பர் ஆனதால் நாங்கள் போர்பந்தரை விட்டு ராஜ்காட் வந்தோம். அப்போது உங்களுக்கு என்ன வயசு? 7 வயசு. உங்கள் ஸ்கூல் டேஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது உங்கள் கிளாஸுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் வந்தார். ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் சரியாக தெரியலை. கிளாஸ் டீச்சர் உங்களை பக்கத்து பையனோட ஸ்லேட்டில் எழுதியிருந்ததை பார்த்து காப்பி அடிக்க சொன்னார். ஆனால் நீங்கள் மறுத்துட்டீங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அது என்ன வார்த்தை? கெட்டில். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? மிஸ்டர் கைல்ஸ். அவன் பேசுவதெல்லாம் டேப்பில் பதிவாகி கொண்டிருக்க நவீன் முகம் பிரகாசமாக இருந்தது. டாக்டர் சித்தார்த் முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாமல் சிகரெட் எடுத்து புகைத்தார். நான் கேட்கலாமா சார் என்றான் நவீன். கேட்டுப்பாரேன் என்று நகர்ந்து கொண்டார். அவர் இடத்தில் வந்து நின்று கொண்ட நவீன் ஒரு முறை கனைத்து கொண்டு, ஹலோ மிஸ்டர் காந்தி, உங்க மனைவி பேர் என்ன என்றான். அவன் எதுவும் பேசவில்லை. அவனுடைய கண்கள் ஒரு முறை தாழ்ந்து நவீனை பார்த்துவிட்டு மறுபடி நிலை குத்தி கொண்டன. என்ன டாக்டர், நான் கேட்டா பேச மாட்டேங்கிறான்? பேச மாட்டான். என் குரலுக்கு மட்டுமே அவனோட எண்ணங்கள் தலை சாய்க்கும். அவனோட சிந்தனைகளை சர்க்கஸ் யானை மாதிரி அவ்வளவு தூரம் நான் என் குரலுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். இப்படி வா, இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் லோடு பண்ணிடலாம். டாக்டர் சித்தார்த் மறுபடி பழைய இடத்திற்கு வந்து நின்று மிஸ்டர் காந்தி என்றார். என்றான் அவன். நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு கல்யாணம் நடந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனாலும் அப்பப்போ சந்தோஷத்துக்காக ஃபோட்டோ ஆல்பம் புரட்டி பார்த்துக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களே நினச்சி பார்த்துக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது என்றான் அவன். இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்க போகிறது உங்களோட அகமதாபாத் ஆசிரமம் பற்றி. நவீன், ஸ்லைட் ப்ரொஜெக்டரை போடு. நவீன் ஒரு ப்ரொஜெக்டரை இயக்க எதிரே வெள்ளை திரையில் ஒரு பழைய பங்களா தெரிந்தது. இது கோச்ரே பங்களா. ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பங்களாவில் தான் வாடகைக்கு தங்கியிருந்தீங்க. நெக்ஸ்ட், அடுத்த ஸ்லைடு மாற்றப்பட்டது. இவர் தான் பாரிஸ்டர் ஜீவன்லால் தேசாய். அகமதாபாத்தில் நீங்கள் ஆசிரமம் அமைக்க இவர் தான் உங்களுக்கு ரொம்ப உதவினார். நீங்கள் தங்கியிருந்த பங்களா இவரோடது தான். நெக்ஸ்ட், அடுத்த ஸ்லைடு. இதுதான் நீங்கள் நிறுவின ஆசிரமம். முதல்ல சேவாசிரமம்னு பேர் வைக்கிறதா இருந்தீங்க. சில பேர் தபோவன்னு பேர் வைக்க சொன்னாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் உங்கள் சத்தியாகிரக போராட்டத்துக்கு கிடைச்ச மதிப்பை இந்தியாவிலையும் அடையணுங்கிற நோக்கத்தோட சத்தியாகிரக ஆசிரமம்னு பேர் வச்சிங்க. மே மாதம் 24ஆம் தேதி 1915 இதை ஆரம்பிச்சிங்க என்றவர் நவீனிடம் அந்த ரீலை ஓட்டு என்றார். மற்றொரு ப்ரொஜெக்டரில் மாட்டி ரெடியாக இருந்த 16 mm ஃபிலிம் ரோல் சுழல துவங்க திரையில் அந்த ஆசிரமத்தில் காந்தி நடந்து கொண்டிருந்தார். கருப்பு வெள்ளையில். ஆசிரமத்தில் நீங்கள் இருந்தப்ப எடுத்தது. அவன் கண்கள் திரையை இமைக்காமல் பார்த்தன. இதோ பாருங்க மிஸ்டர் காந்தி என்று சித்தார்த் மேலும் ஏதோ சொல்ல துவங்கிய போது கரண்ட் கட்டாகி விளக்கணைந்தது. ப்ரொஜெக்டர் நின்றது.
ச்ச என்ற சித்தார்த் அவன் தலையில் இருந்த ஹெல்மெட் போன்ற சாதனத்தை கழற்றிவிட்டு ரிலாக்ஸ் என்றார். அந்த அறைக்கு வெளியில் இருந்த வராந்தாவில் நடந்து படிகள் ஏறி மொட்டை மாடி வந்தார். சட்டையின் பட்டன்கள் 2 கழற்றி விட்டுவிட்டு மாலை காற்றை மார்பில் வாங்கி கொண்டார். ஒரு புதிய சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். அவரை தொடர்ந்து வந்த நவீன் ஒரு மூங்கில் நாற்காலியை தூக்கி வந்திருந்தான். போட்டதும் அதில் அமர்ந்து கொண்டார். கிரேட் டாக்டர், அவங்கிட்ட இவ்வளவு தூரம் ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. விதை ஒன்று தான். ஒரு இடத்துல நல்ல விளைச்சல், ஒரு இடத்துல விளைச்சல் இல்லை. ஏன், நிலமும் நல்லா இருக்கணும். எனக்கு கிடைச்ச இந்த சுந்தரேசன் ஒரு கோழை. ஹோட்டலில் சர்வர், அதட்டுறதுக்கெல்லாம் பயப்படுறவன். டிராஃபிக் கான்ஸ்டபிளை பார்த்தா கூட காரணம் எதுவும் இல்லாமல் பயப்படுறவன். சதா விரக்தியில் இருக்கிறவன். மன உளைச்சல் அதிகம். இந்த மாதிரி மைண்டு தான் என் ரிசர்ச்சுக்கு ஏற்ற மைண்ட். இவனை எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி செலக்ட் பண்ணேன் தெரியுமா? இவனோட சொந்த விவரங்களை, நினைவுகளை இவன் மனசை விட்டு விலக்கி சுத்தமாக மறக்கடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதமாச்சு. இப்போ இவனை சுந்தரேசான்னு கூப்பிட்டு பாரு. சாரி, என் பேர் மகாத்மா காந்தின்னு சொல்லுவான். அவன் பிரெயினை ஏரியல் மைக்ரோ சிஸ்டம் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு என்று தன் ஹாஸ்யத்திற்கு தானே சிரித்து கொண்டார் சித்தார்த். டாக்டர், பாமரத்தனமாக ஒன்று கேட்கலாமா? கேளு. மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாற்றை இவனோட மூளையில் பதிய வைக்கிறதுல என்ன லாபம்? ஸ்டூபிட் கொஸ்டின். வாழ்க்கை வரலாற்றை மனசில் பதிய வைக்கிறதுக்கு இல்லை மேன் இந்த ரிசர்ச். பின்ன சுந்தரேசனை முழுக்க காந்தியா மாற்ற போகிறேன். எப்படி சார்? உடலை பொறுத்த வரைக்கும் அவன் சுந்தரேசன். ஆனால் அவனோட மூளையில் காந்தியா வாழ்வான். இப்போ செல்ஃப் ஆப்ரேஷன் இல்லை, எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். நாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறான். என் ரிசர்ச்சோட உச்சக்கட்டத்தில் இவன் காந்தியோட சிந்தனைகளோட தனிச்சு இயங்குவான். காந்தியோட கொள்கைகள் படி, காந்தியின் குணநலன்களோட அடிப்படையில் இவன் சிந்திப்பான், சொல்வான், எழுதுவான். நம்ம தேசத்துக்கு இன்னொரு காந்தி கிடைக்க போறாரு. நவீன் இந்த இடத்தில் தன் கட்டுப்பாட்டை மீறி சிரித்திருந்தால் உடனே டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பான். நவீனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இருந்ததால் தி கிரேட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த்தை இவனாக தேடி வந்து உதவியாளனாக சேர்ந்தான். கொஞ்ச நாட்களுக்கு அவனை டைப் அடிப்பதற்கும் தபால் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது மறக்காமல் வில் சிகரெட் பாக்கெட் வாங்கி வருவதற்கும் தான் பயன்படுத்தினார். இங்கே நடக்கும் எதையும் வெளியில் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் வாங்கி கொண்டு இந்த ஆராய்ச்சியை பற்றி விவரித்து முதலில் அவன் மனதை தயார் செய்துவிட்டு 1 வாரமாகத்தான் இந்த ரிசர்ச் வேலையில் அவனையும் உதவியாளனாய் ஈடுபடுத்தியிருக்கிறார். சுந்தரேசன் மகாத்மா காந்தியாகவே மாறப்போகிறான் என்று அவர் சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. ஒரு ஆளை கொஞ்ச நேரத்திற்கு ஹிப்னாட்டிசம் மயக்கத்தில் ஆழ்த்தி தன் மனதின் அலைவரிசைக்கு அவன் மன அலைவரிசையை கொண்டு வந்து தான் திணிக்க விரும்பும் சில எண்ணங்களை உள்ளே செலுத்த முடியும் என்பதை பற்றி நவீன் ஏற்கனவே சில புத்தகங்கள் படித்திருந்ததால் நம்ப முடிந்தது. சுந்தரேசனுக்குள் மகாத்மா காந்தி பற்றி ஏகப்பட்ட விவரங்கள் செலுத்தப்பட்டு நீதான் அந்த காந்தி என்று மறுபடி போதிக்கப்பட்டு பதில்கள் வாங்கப்படுவதை பிரமிப்புடன் நம்ப தயார். காந்தியின் சிந்தனைகளுடன் அவன் காந்தியாகவே யோசிக்கப் போகிறான், செயல்பட போகிறான் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. சுந்தரேசன் தன் ஒரிஜினல் எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான் என்று டாக்டர் சொல்வதையே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று காலையில் அவனுக்கு பிளாஸ்கில் இருந்து பால் ஊற்றி சர்க்கரை கலந்தபோது சர்க்கரை கம்மியா போடுங்க என்றான். சுந்தரேசன் பேசுவதே அபூர்வம், கேள்விகளுக்கு மட்டும் பதில் என்று அவன் மைண்ட் டியூன் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சில சமயம் மட்டும் 2 வார்த்தைகள் பேசுகிறான். அந்த வார்த்தைகளில் மட்டும் அவன் சுந்தரேசனாக, தான் சுந்தரேசன் என்கிற தெளிவான உணர்வோடு வாழ்வதாக நவீனுக்கு படும். பாலில் சர்க்கரை குறைவாக போட்டுக்கொள்வது மகாத்மா காந்தியின் பழக்கமா, சுந்தரேசனின் பழக்கமா? எப்படி திடீரென்று சொன்னான்? என்ன அர்த்தம்? சுந்தரேசன் தான். அவன் மனதில் படிந்துள்ள லட்சோப லட்ச எண்ண அடுக்குகளை சுத்தமாக வலித்து போடுவது சாத்தியமே இல்லை. டிசி சொர்க்காரின் மேஜிக் போல பிரமிப்பு ஏற்படுத்தும் விதமாக தற்காலிகமாக அவனை காந்தியாக, நேருவாக, விவேகானந்தராக, ஏன் ஆண்டவனாக கூட பாவித்து கொள்ள செய்ய முடியுமே ஒழிய முழுக்க அவன் மனதை காந்தியாக மாற்றுவதென்பது சாத்தியமில்லை என்றுதான் நவீனுக்கு பட்டது. ஆனால் டாக்டரிடம் எதிர்த்து பேச தயக்கமாக இருந்தது. என்ன நவீன், சைலண்ட் ஆயிட்டா? நீங்கள் சொன்னது சாத்தியமானு யோசித்தேன். எது? சுந்தரேசனை மனசளவில் முழுக்க காந்தியா மாத்துறது. நான் செஞ்சு காமிக்கிறேன் நவீன். கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, ஆப்ரேஷன் இல்லை, பியூர் ஹிப்னாட்டிச உலகத்தில் இப்படி ஒரு கின்னஸ் சாதனை நான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தாது. எனக்கு இன்னும் 6 மாதமாகும் இவனை முழுசாக மாற்றுறதுக்கு. இப்போ உனக்கு பேச வச்சு காமிச்சது ஒரு சாம்பிள். வெறுமனே மைண்ட் லோடிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு கேட்டியே,
அதுக்காக அவனை கேட்டு பதில் சொல்ல சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ். டாக்டர் கோவிச்சுக்காதீங்க, அவன் சுந்தரேசன்கிற நினைவுகளை முழுக்க மறந்துட்டானா? அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன பழைய நினைவு திவிலைகள் எட்டி பார்க்குது. பட் நோ ப்ராப்ளம். மல்லிகைப்பூவை எடுத்துக்கோ நவீன். ஃப்ரூட் சென்ட் பாட்டிலை எடு. முதல்ல பூவை நல்லா கழுவிட்டு அது மேலே ஃப்ரூட் சென்ட்டை ஸ்ப்ரே செய். மோந்து பாரு, ஃப்ரூட் சென்ட் வாசனை தான் அடிக்கும். சென்ட் எவாப்ரேட் ஆக ஆக மல்லிகை வாசம் லேசாக வரும். காய விடாமல் மறுபடி ஃப்ரூட் சென்ட்டை மல்லிகைப்பூ மேலே அடிச்சுக்கிட்டே இருந்தால் மல்லிகை வாசனையே தலை காட்டாது. புரிஞ்சுதா? ஆக டெம்பரரி வாஸ் தானே சார்? உனக்கு என்ன புரியணும் இதில்? எங்கே நெருடுது? திணிக்கப்பட்ட எண்ணங்களுக்கும் இயல்பான சொந்த எண்ணங்களுக்கும் கிளாஷ் ஏற்பட வாய்ப்பில்லையா? ஹைப்பர் டென்ஷன் வராதா? டாக்டர் சித்தார்த்துக்கு சட்டென்று கோபம் எகிரியது. யூ ஆர் டாக்கிங் டூ மச். உனக்கு தெரியுமா ரொம்ப? நான் இதில் டாக்டரேட் வாங்கினவன். டோன்ட் ஆஸ்க் எனிமோர் சில்லி கொஸ்டின்ஸ். டாக்டர் எழுந்து கொண்டு விறுவிறுவென்று நடக்க நவீன் பெருமூச்சு விட்டான். அத்தியாயம் 3. உற்சாகமாக விசிலடித்தபடியே மாடிப்படிகளில் ஏறி மேலே வந்து அந்த அறையின் கதவை தட்டப்போன சரவணன் பாதி கதவு திறந்தே இருப்பதை பார்த்து ஹாய் பாபு என்றபடி உள்ளே வந்தான். அறையில் தரையில் அமர்ந்திருந்த பாபு ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தி ஜுவாலையில் அப்போதுதான் தன் சர்டிபிகேட்டுகள் அடங்கிய ஃபைலின் முனையை காட்டிக்கொண்டிருக்க சரவணன் பதறி உள்ளே வந்த வேகத்தில் லேசாக பற்றி கொண்டிருந்த ஃபைலை அவன் கையில் இருந்து பிடுங்கி கீழே போட்டு ஷூ காலால் மிதித்து தீயை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தியையும் மூதி அணைத்தான். என்னடா ஆச்சு உனக்கு? அறிவு கெட்டு போச்சா? சர்டிபிகேட்டை எரிச்சிட்டா பிரச்சனை தீந்துருமா? அவன் அருகில் அமர்ந்தான். பிரயோஜனமில்லாத குப்பையை எரிக்காம என்ன செய்யறது என்றான் விரக்தியான குரலில் பாபு. இந்த குப்பைக்காகத்தான் ராத்திரி பகலா கண் முழிச்சு நீ படிச்சியா? நீ வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றது தாண்டா உன் மீசையை சரைச்சிட்டா நீ பொடியன் ஆயிடுவியா? பல்கலைக்கழகம் பரீட்சையில் நீ காட்டின சின்சியாரிட்டிக்கு கொடுத்த அங்கீகாரம்டா இந்த சர்டிஃபிகேட். இதை காட்டினா உனக்கு வேலை கிடைக்கும்னு அதில் கவர்மெண்ட் பேண்ட் மாதிரி ஏதாவது வாசகம் இருக்கா சொல்லு. ப்ராமிஸ் டு பேன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கரன்சியில் கையெழுத்து போட்டிருக்கிற மாதிரி ப்ராமிஸ் டு கிவ் யூ எ ஜாப்னு இதில் இருக்கா சொல்லு. உனக்கு வேலை கிடைக்கலன்னா மக்கள் தொகை பெருக்கம், கம்ப்யூட்டரைசேஷன், வேலைக்குத்தான் போவேங்கிற உன் பிடிவாதம், இந்த மாதிரி 1000 காரணங்கள் இருக்கு. குப்பை கொளுத்துறானாம் குப்பை. ஆவேசமாக பேசின சரவணனை பார்த்து சிரித்தான் பாபு. ஒரு நீதிபதி விவாகரத்து கேட்ட ஒரு புருஷன்கிட்ட அட்வைஸ் பண்ணினாராம். குடும்பம்னு இருந்தா கோபம், சண்டை எல்லாம் தான் இருக்கும். அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும்பான்னு. ஏன் அதுக்கென்ன? நல்ல அட்வைஸ் தானே? நல்ல அட்வைஸ் தான். அதுக்கு முதல் வாரம் தான் தன் மனைவியை அவர் டைவர்ஸ் பண்ணாராம். அந்த மாதிரி நீ சௌகரியமான ஒரு வேலையில் இருக்க சரவணா. அதனால என் சோகத்தை உன்னால முழுசா உணர முடியாது. உனக்கு இதே மாதிரி வெறுப்பு வந்தா என்ன மாதிரி தான் நடந்துக்குவ. இரு வரேன். பாபு எழுந்து தனது சூட்கேஸுக்குள் இருந்து ஒரு பிரவுன் கவரை எடுத்து வந்து அவனிடம் போட்டான். பாரு, மோனா எலக்ட்ரானிக்ஸ், டிவி, விசிஆர் தயாரிக்கிற பாப்புலர் கம்பெனி. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணி சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணுற வேலை. நம்பிக்கையோடு அப்ளை பண்ணியிருந்தேன். சம்பளம் 1500. நிறைய சலுகைகள். கிட்டத்தட்ட 2000 வரும். இன்டர்வியூ கார்டு வந்தது. போனேன். 30 பேர் வந்திருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ண போகிறது 5 பேர். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இன்டர்வியூவில் பதில் சொன்னேன். அவங்க ப்ராடக்டில் ஒரு சின்ன பாயிண்ட் சேர்த்தா மற்ற டெலிவிஷன்லேருந்து தனிப்படுத்தி விளம்பரம் செய்யலாம்னு சொன்னேன். எப்படி கேன்வாஸ் பண்ணுவேன்னு அங்கேயே மோனோ ஆக்டிங் மாதிரி நடிச்சு காட்டினேன். இன்டர்வியூ கமிட்டியில் இருந்த 3 பேரும் வாயை திறந்து பாராட்டினாங்க. நம்பிக்கையோடு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு ஓப்பனாக கமிட் பண்ணி பேசினாங்க. பாரு, பிரிச்சு பாரு. வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் யூன்னு சோக கீதம் பாடியிருக்காங்க. பாரு, என்கிட்ட திறமை இல்லையா? முயற்சி இல்லையா? என்ன இல்லை சொல்லு. பொறுமை தான் இல்லை பாபு. 3 வருஷமாக பொறுமையாக தான் இருந்தேன். என்னால் தாங்க முடியலப்பா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? என் வெறுமை, வறுமை, விரக்தி, சோகம் இதெல்லாம் என்னோட போகட்டும். இதையெல்லாம் பாதியாக பிரித்து அவத்தோரில் வேற வைக்கணுமா? மதுமிதா கிட்ட தீர்மானமாக சொல்லிடத்தான் போகிறேன். என்னன்னு மறந்துடு ஒன்ஸ் ஃபார் ஆல். போன வாரம் கூட ஒரு தடவை சொன்னேன். அவள் கேள்வி கேட்டே என்னை மடக்கிடுறா. என் உள் மனசோட தவிப்புகளை கிளறி விட்டு வேடிக்கை பார்க்குறா. இந்த தடவை அவகிட்ட நேரில் சொல்ல போகிறதில்ல. தபால் எழுதி போஸ்ட் பண்ண போகிறேன். நேரில் அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது சரவணா. அவளை என்னால் மறக்க முடியாதுங்கிற என் பலவீனமான பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறா. என்னால் ஒரு எல்லைக்கு மேலே பேச முடியறதில்ல. ஆக தபால் எழுத போகிற என்றான் சரவணன் மேஜை மேல் இருந்த வாழைப்பழ சீப்பில் இருந்து ஒன்றை பீத்து உரித்தபடி. ஆமாம், மறந்துடுன்னு. ஆமாம், அந்த டாக்டர் மாப்பிளையே கட்டிக்கோன்னு. ஆமாம். மதுமிதா கம்முன்னு பேசாமல் இருந்துருவாங்களா? இல்லை, என்னை தேடி வருவா. ஆனால் அவள் வர்றப்ப நான் இங்கே இருக்க மாட்டேன். இங்கே இல்லாமல் இந்த ரூமை விட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறேன்.
எங்கேயோ போக போறேன். மதுமிதா என்னை கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு. சரவணன் இவ்வளவு நேரம் அவன் பேசியதையெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருந்தவன் இப்போது கவலையோடு அவனை பார்த்தான். ஏய், நிஜமாதான் சொல்றியா? ஆமா. உன்னையே நினைச்சு உருகிற மதுமிதாவுக்கு நீ கொடுக்குற தண்டனை இல்லையா இது? வேப்பம்பூ கசக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி தான் என் முடிவும். அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்ச நாள்ல அந்த சோகம் மாறிடும். அவங்க அப்பா அம்மா அமைச்சு கொடுக்குற நல்ல வாழ்க்கைக்கு சம்மதிப்பா, சந்தோஷமா இருப்பா. அவங்க சந்தோஷம் உன்னோட வாழ்றதுல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீயும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறிய ஒழிய யதார்த்தத்தை பார்க்க மாட்டேங்கிற. நான் ஆசையா விரும்பின பொண்ணை, இவதான் என் மனைவின்னு மனசுக்குள்ள கற்பனைகளை வளர்த்துக்கிட்ட பொண்ணை நானே விலகிறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் இருக்குமா சரவணா? மதுமிதா ஓரளவு வசதியான வீட்டு பொண்ணுப்பா. கஷ்டம் தெரியாதவ, பசி தெரியாதவ, ஏழ்மை புரியாதவ. காதல் காரணமா இன்னைக்கு அவ வீட்டை விட்டு என் பின்னாடி வரலாம். அவளோட சாதாரண அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற தகுதி கூட இல்லாம எப்படி அவளை வர சொல்ல முடியும்? எத்தனை நாள் அவளால அனுசரிக்க முடியும்? என்னை காதலிச்ச பாவத்துக்காக ஏன் ஏழ்மைய அவளும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு என்ன தலையெழுத்து? போக போக மனசுல ஆரம்ப காதல் மறைஞ்சு புழுக்கம் வந்துடும். கல்யாணம்ங்கிறது வெறும் மோகம் 30 ஆசை 60 ஆக 90 நாளோட முடிகிற விஷயம் இல்லை. வாழ்க்கை பூரா தொடர்ந்தாகணும். என்னோட இன்னைய தேதி நிலைமையில நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதுதான் அவளுக்கு நான் கொடுக்குற பெரிய தண்டனை. பாபு, நீ தீர்க்கமாக பேசுகிற, தெளிவாக பேசுகிற. உன் நிலைமை புரியுது, உன் பிரச்சனை புரியுது. யாருக்கும் ஏமாற்றம் இல்லாமல் பிரச்சனையை தீர்க்க வழிதான் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவசரப்படாத. இன்னும் பொறுமையாக இருந்து பாரு. ஒரு நல்ல வழி பிறக்கும்னு எனக்கு படுது. நீ ஆறுதல் தான் சொல்ல முடியும் சரவணா. நாளையும் யோசிச்சு தீர்மானிக்க வேண்டியவன் நான் தான். அதற்கு பிறகு 2 பேரும் மௌனமாக இருக்க தன் வாட்சை பார்த்து கொண்ட சரவணன் எழுந்து, நான் வரேன். இப்போ உன் மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கு பாபு. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாத ஏமாற்றத்தில் ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்க. இந்த மூடில் எந்த முடிவும் எடுக்காத. 2 நாள் கழித்து தெளிவாக யோசிச்சு முடிவெடு. நாளைக்கு உன்னை பார்க்குறேன் என்று அவன் தோளில் தட்டிவிட்டு புறப்பட்டு சென்றான். அவன் போனதும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்த பாபு ஒரு காகிதமும் பேனாவும் எடுத்துக்கொண்டு எழுத துவங்கினான். என் இனிய மதுமிதாவுக்கு. அத்தியாயம் 4. கோட்டூர்புரம் நோக்கி டாக்டர் சித்தார்த்தின் கார் விரைந்து கொண்டிருந்தது. நவீன் ஓட்டி கொண்டிருக்க பின் சீட்டில் டாக்டர் ஹிந்துவில் ஒரு கட்டுரையை காற்றுக்கு பறந்து விடாமல் மடக்கி பிடித்து படித்து கொண்டிருந்தார். சார் என்றான் நவீன். கால்மி டாக்டர் என்றார் நிமிராமல். டாக்டர், சுந்தரேசனோட பின்னணி என்ன? ஏன்? ஒரு கியூரியாசிட்டி. அவனை உங்களோட கோட்டூர்புரம் வீட்டில் கிட்டத்தட்ட 2 மாசமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு வேண்டியவங்க யாரும் அவனை தேட மாட்டாங்களா? தேட மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? அவன் ஒரு அனாதை. அன்னைக்கு அவன் சூட்கேஸில் அவனோட மணி பர்ஸ் பிரிஞ்சு கிடந்தது. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருந்தது. ஒருவேளை அது அவனோட ஒய்ஃபாக இருக்குமோன்னு நினச்சேன். செத்துப்போன அம்மாவோட ஃபோட்டோவாகவும் இருக்கலாம் இல்லையா? நான் பார்த்த ஃபோட்டோவில் அம்மா இல்லை, சின்ன வயசு பொண்ணு டாக்டர். நான்சென்ஸ். எல்லா அம்மாக்களும் சின்ன வயசை கடந்து தானே வரணும். அவங்க அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் அவனுக்கு கிடச்சிருக்கலாம். நான் எதுக்கு கேட்டேன்னா என்று நிறுத்தினான். கம்ப்ளீட் என்று உருமினார் சித்தார்த். சட்டப்பூர்வமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்கள் மேலே உள்ள அக்கறையினால தான். உங்களோட ரிசர்ச்சுக்கு முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு டாக்குமெண்ட்டில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். காட்டட்டுமா? கொஞ்ச நாளாக நீ எனக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரியே கேள்வி கேட்குற. பிடிக்கல. கார் கோட்டூர்புரம் பாலத்திற்கு அருகில் வலது பக்கம் திரும்பி 7வது தனி வீட்டுக்கு சற்று முன்னரே ஹாரன் கொடுத்து விட்டு செல்ல வாட்ச்மேன் அருள்தாஸ் ஓட்டமாக வந்து கேட்டை திறந்தான். கார் போர்ட்டிகோவில் நின்றது. குட் மார்னிங் சார் என்றான். மறுபடி கேட்டை சாத்திவிட்டு வந்த அருள்தாஸ் நியாயமாக பீமன் என்று பெயர் சூட்டியிருக்க வேண்டும். அவன் உடம்புக்கு 38, 40, 42 எல்லாம் தாண்டி விளம்பரத்திற்கு குச்சியில் தொங்கவிடும் படா சைஸ் பனியன் தான் பொருந்தும் போல இருந்தது. என்னைய அருள், ராத்திரி பையன் நல்லா சாப்பிட்டானா? சாப்பிட்டாருங்க சார். இன்னைக்கு காலையில் நீங்கள் தான் எதுவும் கொடுக்க வேணாம், வெறும் வயத்தோடு இருக்கட்டும்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்களே சார். அதானே, எதுவும் கொடுத்துடலையேன்னு கேட்டுக்கிட்டேன். உங்கள் வார்த்தையை மீறுவேணா சார்? சரி, கதவை திறந்து விடு. அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ரிசர்ச் ரூமுக்கு கொண்டு போகணும். தன் இடுப்பிலிருந்து சாவி கொத்துடன் அருள்தாஸ் முன்னே செல்ல அவர்கள் தொடர்ந்தார்கள். அந்த அறையின் பூட்டை திறந்ததும் உள்ளே வந்து மூவரும் அதிர்ந்து போனார்கள். அந்த அறையில் ஒரு கட்டில், அதில் சுந்தரேசனை காணவில்லை. எங்கேயா அவன்? பரபரத்தார் டாக்டர். அறையோடு ஒட்டிய பாத்ரூம் அறைக்குள் ஓடிச் சென்று பார்த்த நவீன், டாக்டர் இதோ பாருங்க என்று உடைக்கப்பட்டிருந்த 2 அடிக்கு 2 அடி வெண்டிலேட்டர் கண்ணாடியை காட்டினான். அருள்தாஸ், என்னையா இது? தப்பிச்சிட்டான் பாரியா? அருள்தாஸ் வேகமாக வெளியில் ஓடினான். நவீன் அறையில் கட்டில் மேல் தலையணை கடியில் நீட்டிக்கொண்டிருந்த கடிதத்தை எடுத்து பார்த்து
உரக்க படித்தான். டாக்டர், எனக்கு இந்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஒத்துழைக்க விருப்பமில்லை என்று பலமுறை சொல்லியும் வற்புறுத்தினீர்கள். எனவே சொல்லிக்கொள்ளாமல் விலகுகிறேன். சுந்தரேசன். அதிர்ச்சியுடன் வெளியே வந்து அமர்ந்தார் சித்தார்த். கவுத்துட்டான் ராஸ்கல், என் லட்சியம் எல்லாத்தையும் கவுத்துட்டான். ஏன் டாக்டர், இவ்வளவு தொடர்ச்சியா தெளிவா லெட்டர் எழுதி வைக்கிற அளவுக்கு சுந்தரேசன் தன் நினைவோட இருந்தானா என்ன? அதான் எழுதி வச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டானே. என் உழைப்பு பூரா வேஸ்ட். அவன் அட்ரஸ் தரீங்களா டாக்டர்? எதுக்கு? நான் போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர பார்க்குறேனே. அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்ல முடியாதே. அவன் அட்ரஸில் பார்க்கலாமே. என் வீட்டில் தான் இருக்குது. அது அட்ரஸ்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அது அட்ரஸே கிடையாது. அவன் ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அவன் சூட்கேஸ் இங்கே தானே இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டானா? நவீன் மறுபடி சுந்தரேசன் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த சூட்கேஸ் இல்லை. அரைவாசலுக்கு வந்து நின்ற டாக்டர், என்ன சூட்கேஸ் இருக்கா என்றார். இல்லை டாக்டர், அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். நவீன், இதனால் நான் இடிஞ்சு போய் உட்காந்துட மாட்டேன். என் வாழ்க்கை லட்சியத்தை சாதிக்கிற வரைக்கும் நான் ஓய போகிறதில்ல. என் ரிசர்ச்சுக்கு வேற ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான்? நவீன் சட்டென்று கட்டிலுக்கு அடியில் அந்த ஒற்றை துளி கரையை பார்த்தான். மடங்கி அமர்ந்தான். கருஞ்சிவப்பில் உறைந்து போய், இது ஒரு இரத்த துளி மாதிரி இல்லை டாக்டர், இதை பாருங்க, இரத்தக்கரை மாதிரி இல்லை? சித்தார்த் அவன் அருகில் அமர்ந்து பார்த்து, ஆமாம், இரத்த துளியே தான், உறைஞ்சு போயிருக்கு. சுந்தரேசன் உடம்புல ஏதாச்சும் காயம் இருந்ததா என்றார். இல்லையே, இங்கேருந்து பரபரப்பாக தப்பிச்சு போக முயற்சி செஞ்சப்போ எங்கேயோ அடிபட்டு காயமாகி இருக்கணும். போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாமா டாக்டர்? உளராத, நம்ம ரிசர்ச் விபரம் பூராவையும் சொல்லியாகணும். அவனா திரும்பி வந்துடுவான்னு எனக்கு தோணுது. திடீர்னு அவன் மனசில் சூறாவளி மாதிரி ஒரு ரெசிடென்ஸ் அடிச்சிருக்கு. அது வடிஞ்சதும் அவனே ஃபோன் பண்ணி மகாத்மா காந்தி பேசுகிறேன் டாக்டர்னு சொல்வான் பாரு. நவீனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இயந்திர மனிதனைப் போல பேசி நடந்து கொண்டிருந்த சுந்தரேசனுக்கு தப்பிச் செல்லும் எண்ணம் ஏற்பட்டதையும், தெளிவாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு கண்ணாடி உடைத்து தன் சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு சென்றதையும் அவனால் நம்ப முடியவில்லை. அந்த உறைந்து போன இரத்தத்துளி அவன் பார்வை அதன் மேல் நிலைத்தது. அத்தியாயம் 5. பெசன்ட் நகர். அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் இன்னும் தள்ளி கடற்கரை மணல் வெளியில் கால்களை நீட்டி பாபு மட்டும் அமர்ந்திருந்தான். இருட்டி வெகுநேரமாகி அலைகள் மேல் நிலா வெளிச்சம் ஸ்கேட்டிங் செய்து கொண்டிருந்தது. இந்த இடத்தில்தான் என்னை நேசிப்பதாக மதுமிதா முதலாக மனம் திறந்து சொன்னாள். அதற்கு பிறகு லட்சம் தடவை ஐ லவ் யூ சொல்லியிருந்தாலும் அந்த முதல் ஐ லவ் யூ மறக்க முடியுமா? அவளுக்கு போய் நான் எப்படி ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் செய்திருக்கிறேன். நாளை காலையில் அவளிடம் கடிதம் சென்று சேரும். இதுவரை அவளுக்கு கடிதம் பலமுறை எழுதி கையில் கொடுத்திருந்தாலும் தபால் மூலம் அனுப்பி வைப்பது இதுவே முதல் முறை. முதல் முறையா? இதுவே கடைசி முறையும் அல்லவா? ஆச்சரியத்தோடு கடிதத்தை பார்த்து அவசரமாக பிரிப்பாள். என் இனிய மதுமிதாவுக்கு என் இறுதி வணக்கம். மது, நமக்குள் நிகழ்ந்த நேச பிணைப்பு ஒரு தவறான மகரந்த சேர்க்கை. கோயில் வாசலில் செருப்புகள் இயல்பாக ஜோடி மாறுவதைப் போல நடந்த ஒரு தற்காலிக பிரம்ம நாடகம். போதும், நாம் பிரிந்து விடலாம். ஜலதோஷம் மட்டுமல்ல, வறுமை கூட ஒரு தொற்று நோய்தான். ஆரோக்கியமாக இருக்கும் உன்னை அது தொற்றிக்கொள்ள என்னால் அனுமதிக்க முடியாது. என் சுக துக்கங்களில் பங்கேற்க நீ தயாராக இருக்கலாம், ஆனால் துக்கங்களில் பங்கு கொடுக்க நான் தயாரில்லை. நம் காதலை கலைத்து விடலாம். இது உனக்கு நான் செய்யும் நன்மையாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இது உனக்கு நான் செய்யும் துரோகமாக நீ நினைத்தாலும் பரவாயில்லை. இந்த துரோகம் உன் நன்மைக்காகத்தான். அதே சமயம் உன்னை மறந்துவிட்டு என்னால் வாழ முடியுமா என்று யோசித்து பார்த்தேன். உறக்க யோசித்தேன். முடியாது என்றுதான் விடை கிடைத்தது. பிடிப்பில்லாமல் என்ன வாழ்க்கை? குறிக்கோள் இல்லாமல் என்ன வாழ்க்கை? என் நம்பிக்கைகள் யாவும் செத்துவிட்டன. பாக்கி இருப்பது நான் மட்டுமே. நான் என்றால் நான் என்கிற இந்த உடல் மட்டுமே. மனசு செத்து, எண்ணம் செத்து, ஆசை செத்து, காதல் செத்து, எல்லாம் செத்த பின்பு உடல் மட்டும் எதற்காக உயிருடன்? சோகங்களை மறுபடி நினைவால் நக்கி பார்த்து கொள்வதில் கசப்புத்தானே பெருகுகிறது. எனவே என் உடலுக்கும் விடுதலை எடுக்க தீர்மானித்து விட்டேன். முதலாக நீ உன் நேசத்தை என்னிடம் தெரியப்படுத்தினாயே, பெசன்ட் நகர் கடற்கரையில், நினைவிருக்கிறதா? அதே இடத்தில் பலமுறை அமர்ந்து துள்ளி வரும் அலைகளை ரசித்திருக்கிறோமே, நினைவிருக்கிறதா? அதே இடத்தில் நாம் இணைந்து ரசித்த அதே அலைகளுடன் சங்கமமாக போகிறேன். நீ இந்த கடிதத்தை படித்து முடிக்கும் நேரத்தில் என் விடுதலை பெற்ற உடல் கரையில் ஒதுங்கி இருக்கலாம். செய்தித்தாள்களில் வாலிபர் தற்கொலை என்று நான் செய்தியாகி இருக்கலாம். இப்படிக்கு உன் பாபு. படித்துவிட்டு பதறி போகப் போகிறாள். உடனே பதட்டமாக செய்தித்தாள்களில் செய்தி தேடுவாள். இந்த இடத்திற்கு ஓடி வருவாள். என் உடலை பார்த்து கதறுவாள், கண்ணீர் விடுவாள். கதறட்டும், கண்ணீர் விடட்டும். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்னை பற்றிய சோகம் வடிந்துவிடும்.
அன்றைக்கு அவளுக்கு வெளிச்சமான விடியல் துவங்கட்டும். பாபு எழுந்து கொண்டான். சுற்றிலும் 90% இருட்டு. தொலைதூரத்தில் வெளிச்சங்களும் மனிதர்களும் சத்தங்களும் இருக்க காற்று அவனை ஒரு வேகத்தில் தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் கடலை நோக்கி நிதானமாக உறுதியாக நடந்தான். மதுமிதா, இந்த மரணம் உனக்காக. அலைகள் அவன் பாதம் நனைத்தன. மதுமிதா, நீ நன்றாக வாழ வேண்டும். அலைகள் அவன் முழங்கால் வரை மோதின. மதுமிதா, என்னை மறந்துவிடு. கடல் நீர் அவன் இடுப்பு வரை அணைத்தது. மதுமிதா, என்னை மன்னித்து விடு. மார்பு வரை உயர தடுமாறினான் அவன். மதுமிதா, ஐ லவ் யூ. நீரின் அழுத்தம் அவனை சாய்க்க கால்கள் பிடிப்பு நழுவி விலகி கொள்ள தண்ணீர் அவனை முற்றிலும் உள்வாங்கிக் கொள்ள பாபு தத்தளித்தான். தண்ணீர் குடித்தான். மூச்சு முட்ட மேல்மட்டம் வந்த அவன் தலை மறுபடி உள்ளே இறங்கியது. அத்தியாயம் 6. முழுக்க குழந்தைகளின் தலைகளாக பூத்த ரிக்ஷா கிரீச் என்று சிக்னலுக்காக பிரேக் அடித்து நின்றது. டிராஃபிக் கான்ஸ்டபிள் எந்த மோட்டார் பைக்கை நிறுத்தி மிரட்டி பாக்கெட் நிரப்பலாம் என்று யோசித்தார். கடைகளில் ஷட்டர்கள் கடகடத்து மேலே சுருட்டி கொண்டன. பிளாட்பாரத்தில் இளநீர்களை அடுக்கினார்கள். ஈரத்தலையை முனையில் பின்னி அர்ச்சனை கூடைகளுடன் சில பெண்கள் கோவிலுக்கு போகிற வழியில் சுவர்களில் சினிமா போஸ்டர்கள் பார்த்தார்கள். அந்த கார் வந்து நின்று அதிலிருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் துளசிராம் இறங்கி லாண்டரி கடையில் தண்ணீர் தெளித்து தேய்த்து கொண்டிருந்தவனிடம் விசாரித்தார். 25/1 எங்கே இருக்கு? என்னங்க, பாரா? இல்லை, 25/1. பேர் என்னங்க? ஜே பாபு. இந்த பக்கம் படியில் ஏறி மேலே போங்க. மாடியில் ரூம். ஆனால் பூட்டி இருக்குதே. இப்போ தான் தேய்க்க கொடுத்துருந்த சட்டையை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு திரும்பி வந்தேன். பாபு சார் வெளியில் போயிட்டாரு. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அர்ஜென்ட்டாக அவரை நான் பார்த்தாகணும். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா ஒன்று செய்யுங்க. அதோ பானுப்பிரியா மாரில் சாணி அடித்து ஒரு போஸ்டர் தெரியுதா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தில் போங்க. அடிப்பம்பு ஒன்று இருக்கும் வாசலில். ஐயர் வீடுன்னு கேளுங்க. அந்த வீட்டில் சரவணன்னு இருப்பார். பாபு சாருக்கு அவர் ஒருத்தர் தான் ஃப்ரெண்டு. இவர் அங்கே தான் போயிருக்கலாம். இல்லைன்னா எங்கே போயிருக்காருன்னு அவரை கேட்டால் தெரியும். ரொம்ப தேங்க்ஸுங்க. துளசிராம் பானுப்பிரியா நோக்கி நடந்தார். சந்தில் நடந்தார். ஐயர் வீட்டை விலகி விசாரித்தார். அடிபம்பை பார்த்தார். இங்கே சரவணன்னு? நான் தான் சரவணன் என்றான் ஈரத்தலையை துண்டால் துவட்டி கொண்டிருந்த சரவணன். நான் துளசிராம், மோனா எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட அசிஸ்டன்ட் மேனேஜர். உங்கள் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜே பாபுவை பார்க்க வந்தேன். அவர் ரூம் பூட்டி இருக்கு. உங்களை கேட்டால் தெரியும்னு சொன்னாங்க. அவரை எங்கே பார்க்கலாம் சார்? மர நாற்காலியை நகர்த்தி போட்டு அவரை உட்கார சொல்லிவிட்டு, இந்த நேரத்தில் எங்கேயும் போக மாட்டானே சார், ரூமில் தான் இருப்பான். என்ன விஷயமா அவனை பார்க்கணும் என்றான் சரவணன். எங்கள் ஆஃபீஸில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு அவர் அப்ளை செஞ்சு இன்டர்வியூ அட்டன் செஞ்சார். தெரியும், வழக்கம் போல் வருத்தம் தெரிவித்து தபால் எழுதிட்டீங்க. அதுவும் தெரியும். அதில் தான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் செஞ்சதில் பாபுங்கிற பேரில் 2 பேர் இருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பாபுவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறதுக்கு பதிலாக ரெக்ரெட் லெட்டர் அனுப்பிட்டாங்க. மை குட்னஸ், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள்? நான் பர்சனலாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவர்கிட்ட கொடுத்துட முடியுமா? அசிஸ்டன்ட் மேனேஜரே வந்து சாரி சொன்னாருன்னு சொல்லுங்கள். வர மண்டே அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக, ஸ்வீட்டோடு கொடுக்குறேன் என்று உற்சாகமாக வாங்கி கொண்டான். ரொம்ப ரொம்ப நொந்து போய் விபரீதமான முடிவுகளுக்கெல்லாம் போக இருந்தான் சார் அவன். நீங்கள் அவனுக்கு வேலையை மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க. முறிய இருந்த அவன் காதலை பலப்படுத்தியிருக்கீங்க. அவன் ரூமுக்கு திரும்பி வர எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போங்க சார் என்றான் சரவணன். துளசிராம் புறப்பட்டு போனதும் சரவணன் அவசரமாக உடையணிந்து டிஃபன் சாப்பிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 1/2 கிலோ பாபுவுக்கு பிடித்த சோன் பப்படி வாங்கி கொண்டு பாபுவின் அறைக்கு வர பூட்டியபடி இருந்தது. மதுமிதாவுக்கு ஃபோன் செய்து விசாரிக்கலாமா என்று தோன்றியது. சரவணன் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து அனுமதி பெற்று ஃபோன் செய்தான். ஹலோ, மிஸ் மதுமிதா இருக்காங்களா? நான் மதுமிதா தான் பேசுகிறேன். அவள் குரல் நைந்திருந்தது. நான் சரவணன் பேசுகிறேங்க. பாபுவோட ஃப்ரெண்டு. 2 தடவை சந்திச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. பாபுவை நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு லெட்டர் தபாலில் வந்திருக்கு. அவர் கையெழுத்து தான். ஆனால் என்னால் நம்ப முடியல. விளையாட்டு பண்ணுறாரா என்னன்னே புரியல. ரொம்ப ஷாக்காகி இருக்கேங்க. இப்போ நான் அவர் ரூமுக்கு வர்றதுக்கு தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்கள், பாபுவை நீங்கள் பார்த்தீங்களா? அவருக்கு எதுவும் இல்லையே? நல்லா இருக்கார் இல்லையா? நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலைங்க. காலையிலேருந்து பாபுவோட ரூம் பூட்டி இருக்கு. அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. அவன் விரும்பின ஒரு கம்பெனிலேயே வேலை கிடச்சி இப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நேர்லேயே வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை உடனடியாக அவன்கிட்ட சொல்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். என்ன லெட்டர் எழுதியிருக்கான் உங்களுக்கு? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குங்க. பாபுவோட ரூம் கிட்டேயே கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க.
நான் உடனே புறப்பட்டு வரேன். சற்று நேரத்தில் காரில் வந்து இறங்கின மதுமிதா பதட்டமாக தன் கைப்பையிலிருந்து தபாலில் வந்த கடிதத்தை எடுத்து சரவணனிடம் கொடுத்தாள். அவன் படித்து பார்த்துவிட்டு, மடப்பைய 2 நாளாக அவன் ரொம்ப ரொம்ப நொந்து போன மூடில் இருந்தான். கடவுளே, விபரீதமாக எதுவும் நடந்திருக்க கூடாது. வாங்க, பெசன்ட் நகர் கடற்கரைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று சரவணன் காரில் ஏறிக்கொண்டான். அஷ்டலட்சுமி கோயில் தாண்டி குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்து, இங்கே தான் நாங்கள் வந்தால் உட்காருவோம். விபரீதமாக எதுவும் நடந்திருக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு பரபரப்பும் இல்லையே என்றாள் மதுமிதா. பகல் நேர கடற்கரையில் மீனவ குடும்பங்கள் வலையில் விழுந்த ஓட்டைகளை தைத்து கொண்டிருந்தார்கள். வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. சில மீன்பிடி படகுகள் கரைக்கு திரும்பி கொண்டிருந்தன. நீங்க இங்கே இருங்க. சரவணன் வலை சரி செய்து கொண்டிருந்த அருகாமை மீனவ இளைஞர்களை நோக்கி சென்றான். ஏன்பா, இங்கே போலீஸ் எதுவும் வந்துச்சா? போலீஸா? ஆமாம், போன வாரம் சங்குனியை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. எது கேட்குறீங்க? போன வாரம் இல்லைப்பா, இன்னைக்கு காலையிலையோ இல்லை நேற்று ராத்திரியோ இங்கே போலீஸ் எதுவும் வந்துதா? ஏதாச்சும் பாடி கரையில் ஒதுங்கிச்சா? இல்லைங்களே. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு மனசு சரியில்லை, விரக்தியில் இந்த இடத்துல கடலில் விழுந்து சாக போகிறதா லெட்டர் எழுதிட்டு வந்துட்டான். நேற்று ராத்திரிலேருந்து ரூமுக்கு திரும்பலை. அதனால தான் நான் விசாரிக்கிறேன். அந்த இளைஞர்கள் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். டேய் மருது, சார் ஒருவேளை அவனை பற்றி தான் விசாரிக்கிறாரோ? மருது என்று அழைக்கப்பட்ட உயரமான இளைஞன் வேலையை நிறுத்தி எழுந்து கொண்டு, நேற்று ராத்திரி 8 மணி இருக்கும், ஒரு ஆள் கடலில் விழுந்து நிறைய தண்ணி குடிச்சு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய மனுஷர் கடலில் குதிச்சு அவனை காப்பாற்றி கரைக்கு இழுத்துக்கிட்டு வந்து போட்டார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் வயிற்றுலேருந்து தண்ணியை வெளியேற்றினோம். அந்த பெரியவருக்கு தங்கமான மனசு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து யாருன்னு விசாரித்து வேண்டியவங்களுக்கு தகவல் சொல்லிடுறதா சொல்லி தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டாரு. நாங்கள் தான் மயக்கமாக கிடந்த அவனை தூக்கி பின் சீட்டில் படுக்க வச்சோம். ஆனால் நீங்கள் விசாரிக்கிற ஆள் அவன் தானான்னு தெரியாதுங்க. நீங்கள் பார்த்தவனுக்கு மேலுதட்டுக்கு பக்கத்தில் ஒரு மச்சம் இருந்ததா? மருது சற்றே யோசித்து, அட ஆமாங்க என்றதும் சரவணனுக்கு பெருமூச்சு வந்தது. அப்போ அவன்தான் என் ஃப்ரெண்டு. உயிர் பிழைச்சிட்டான் இல்லை? சப்ஜாடா ஒரு சொட்டு தண்ணி உள்ளே இல்லாமல் வெளியே எடுத்தாச்சு. ஒரு தபா கண்ணை திறந்தும் பார்த்தாரு. காப்பாற்றி அழைச்சிக்கிட்டு போன பெரியவரை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஆனால் தினமும் இதே கடற்கரைக்கு காரில் வந்து காத்தாட நடப்பாருங்க. அடிக்கடி பார்த்துருக்கேன். ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் வருவார். கருப்பு கலர் அம்பாசிடர் காருங்க. அதோ பாருங்க, ஒரு விளக்கு கம்பம். விளக்கு உடஞ்சி நிற்கிது பாருங்க. அதுக்கு பக்கத்தில் தான் காரை நிறுத்திட்டு வந்து மணலில் நடப்பார். அப்போது இன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு இதே இடத்துக்கு வந்தா அவரை பார்க்கலாமா? எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு, என்ன விபரம்னு அவருக்கு தானே தெரியும். அதுக்காக கேட்குறேன். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வருவார். ஒரு நாள் தப்பாமல் அவரை பார்த்துருக்கேன். கருப்பு கலர் அம்பாசிடர் வந்துடுச்சுடா, மணி 7:30 ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு நாங்கள் விளையாட்டாக பேசிக்குவோம். சரி, ராத்திரி வரோம். ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் மதுமிதா நின்ற இடத்திற்கு வந்து பூரா விபரங்களையும் சொல்லி முடிக்க அவள் கண்கள் நனைந்தன. பாத்தீங்களா இவர் செஞ்சிருக்கிற காரியத்தை? தாங்க முடியாத ஏமாற்றம், விரக்தி. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தான். அசட்டுத்தனமாக ஏதோ செஞ்சிட்டான். நல்ல வேளை அந்த புண்ணியவான் காப்பாத்தினாரு. இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தவங்க நேற்று வந்து கொடுத்துருக்க கூடாது. இதை பார்த்ததும் தான் அவசரப்பட்டதுக்காக வெக்கப்படுவான். அவன் நல்ல மூடில் இருக்கிறப்ப இனிமே இப்படி அசட்டுத்தனமாக யோசிக்க கூட மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்குங்க. சரி, இப்போ அவர் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு தெரியலையே. அவர் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாருன்னு தெரியலையேங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு தெளிவானதும் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் செய்வான். லெட்டர் எழுதியிருக்கிறதால நீங்கள் பதறிக்கிட்டு இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற சில ஆஸ்பத்திரிகளில் விசாரிக்கிறேன். எனக்கு தகவல் கிடைச்சா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ராத்திரி வரைக்கும் அவன்கிட்ட இருந்து தொடர்பு இல்லைன்னா 7:30 மணிக்கு இதே கடற்கரைக்கு வந்து காப்பாற்றினவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு விபரம் கேட்டுக்கலாம் என்றான் சரவணன். ஆக அவர் ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டதே ஆறுதலாயிருக்கு என்றபடி தன் காரில் அமர்ந்தாள் மதுமிதா. அத்தியாயம் 7. பாபு, உன் விழிகளை மெதுவாக மூடிக்கொள். ஒரு பரவசமான உறக்கம் பட்டாம்பூச்சி மலரின் மேல் அமர்வது போல உன் இமைகளின் மேல் வந்து அமர்கிறது என்றார் மெதுவான அடிக்குரலில் டாக்டர் சித்தார்த். மெல்லிய வெளிச்சத்தில் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த பாபுவின் இமைகள் தானாக மூடிக்கொண்டன. உன் மனம் லேசாகி இதோ மெதுவாக மிதக்க துவங்குகிறது. உன் முழு உடம்பும் பஞ்சு போல லேசாகிவிட்டது. காற்றோடு காற்றாக நீ மிதக்க துவங்கிவிட்டாய். ஒரு அழகான உலகத்தில் நீ இப்போது பிரயாணப்படுகிறாய் பாபு. உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன் முகத்தில் சில்லென்று தென்றல் வீசுகிறது. ஒரு தென்றலின் தொடுகையை லேசான சிலிர்ப்புடன் அனுபவிக்கிற ஆனந்தம் பாபுவின் முகத்தில் தோன்றியது. பாபு, உன்மேல் வாசனைமிக்க மலர்கள் லேசாக தூவப்படுகின்றன. நீ ஆனந்தத்தின் விளிம்பில் இருக்கிறாய். உனக்குள்ளே பரவசம் தத்தளிக்கிறது. நீ உயிரோடு இருப்பதற்காக பெருமைப்படுகிறாய்.
அந்த உயிரை உனக்கு மீட்டு தந்த நான் உனக்கு தெய்வமாக தெரிகிறேன். தெய்வத்திற்கு பக்தன் நன்றி சொல்வது கடமையல்லவா? இரு கைகள் நிறைய மலர்களை அள்ளி என்மேல் வீசுகிறாய் நீ. பக்தன், உயிர் பிழைத்த பக்தன், இரண்டாவது ஜென்மம் எடுத்துள்ள பக்தன். யார் நீ? சொல். பாபுவின் உதடுகள் முணுமுணுத்தன. பக்தன். டாக்டர் சித்தார்த் முகம் பிரகாசமாகியது. திரும்பி அருகில் நின்றிருந்த நவீனை பார்த்தார். அவன் காதருகில் குறைந்த குரலில் சொன்னார், நவீன், he has entered into the state of hypnotic trance. முதல் ரெஸ்பான்ஸ் இது. ஐ எம் லக்கி. நான் எதிர்பார்த்த மாதிரியே அட்டகாசமான சப்ஜெக்டா கிடைச்சிட்டான். மீண்டும் நாற்காலி பக்கம் திரும்பினார். பாபு, நான் யாரு என்றார். தெய்வம், என் உயிரை மீட்டு தந்த தெய்வம் என்றான் பாபு மூடிய கண்களுடன். தெய்வம் எது சொன்னாலும் பக்தன் கேட்பான் பாபு. நான் எது சொன்னாலும் நீ கேட்பாயா பாபு? கேட்பேன். பாபு, உன் வலது கையை மெதுவாக உயர்த்து. பாபு உயர்த்தினான். 3 விரல்களை மட்டும் மடக்கிக்கொள். மடக்கி கொண்டான். பாபு, உன் கைகளில் மொத்தம் 3 விரல்கள்தான். 2 விரல்கள் இல்லை. அவை காற்றோடு கலந்து விட்டன. அந்த 2 விரல்களை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? எடுத்துக்கொள்ளுங்கள் தெய்வமே. பாபு, என் குரல் உனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. என் குரல் மட்டுமே பிடித்திருக்கிறது. என் குரலை மட்டுமே உன் காதுகள் கேட்க விரும்புகின்றன. வேறு குரல்களை உன் காதுகள் வெறுக்கின்றன. உன் காதுகளில் எப்போதும் என் குரல் மட்டுமே. உன் எண்ணங்களில், சிந்தனையில் எங்கும் என் குரல். இந்த தெய்வத்தின் குரல் மட்டுமே வியாபித்திருக்கிறது. என் குரலுக்காக நீ ஏங்குகிறாய். என் குரலுக்கான உன் ஏக்கத்தை உன் விழிகளில் வழியும் கண்ணீரின் மூலம் எனக்கு நீ உணர்த்துகிறாய் பாபு. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாபுவின் முகம் அழுமூஞ்சியாக மாறி அவன் அழத் துவங்கினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய துவங்கியது. டாக்டர், பரவசத்துடன் நவீன் இருட்டில் சித்தார்த்தின் கையை துளாவி பற்றி குலுக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இவன் மனதை நீங்கள் பரிபூர்ணமா வசப்படுத்திட்டீங்க என்றான். சித்தார்த் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு, பாபு, உனக்கு உன்னுடைய பெயர் பிடிக்கவில்லை. பாபு என்று சொன்னாலே வெறுப்பாக உணர்கிறாய். உன் பெயர் உனக்கு வேண்டாம். மறந்துவிடு. பாபு என்ற பெயரை மறந்துவிடு. நீ பாபு இல்லை. பாபு உன் பெயர் இல்லை. பாபு என்பது யாரோ. உனக்கு அவனை தெரியாது. பாபு என்றால் உனக்கு புரியவே புரியாது. உன் நினைவின் அடித்தளத்தில் இருந்தும் அந்த பெயரை அகற்றிவிட்டாய். நீ யார் என்றார். பக்தன் என்றான் பாபு. உன் பெயர் என்ன? பாபுவின் நெற்றி ஒரு தரம் சுருங்கியது. தெரியவில்லை என்றன அவன் உதடுகள். நான் சொல்கிறேன். உன் பெயர் என்னவென்று நான் சொல்கிறேன். உன் பெயர் காந்தி. காந்தி என்றால் நீதான் காந்தி. உன்னை காந்தி என்று அழைப்பார்கள். காந்தி, காந்தி, காந்தி. முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இது உன் தெய்வம் உனக்கு சூட்டிய பெயர். உனக்கு இந்த பெயர் ரொம்ப பிடித்திருக்கிறது. காந்தி என்றால் உனக்கு குதூகலமாக இருக்கிறது. எங்கே சொல், உன் பெயர் என்ன? காந்தி என்றான் பாபு. டேப் போடப்பட்டு மெல்லிய சத்தத்தில் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் ஒலிக்க துவங்கியது. அத்தியாயம் 8. இரவு 7:30 மணிக்கு சரவணன் விளக்கு உடைந்த அந்த கம்பத்திற்கு தன் ஸ்கூட்டரில் வந்தபோது அங்கே கருப்பு அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது. கடற்கரை இருட்டுக்குள் ஒளிந்திருந்தது. சில பேர் நடப்பது கலங்களாக தெரிந்தது. காரில் வந்த பெரியவர் வாக் முடித்துவிட்டு காருக்குத்தானே வரவேண்டும் என்று காத்திருந்தான் சரவணன். பாபுவிடமிருந்து 1 மணி நேரம் முன்பு வரை மதுமிதாவுக்கு போன் வரவில்லை. அறைக்கும் திரும்பவில்லை. விசாரித்த ஆஸ்பத்திரிகளிலும் இல்லை. அவர் காப்பாற்றி ஒருவேளை தன் வீட்டிலேயே வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் முழுக்க கடந்து விட்டதே. இன்னுமா பாபுவுக்கு மயக்கம் தெளியாமல் இருக்கும்? தெளிந்தவுடன் உடனே மதுமிதாவை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றுதானே இயல்பாக அவன் மனம் துடிக்கும். கொஞ்ச நேரத்தில் காப்பாற்றிய பெரியவர் இந்த காருக்கு வந்துவிட்டால் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும். கையில் வாக்கிங் ஸ்டிக்குடன் ஒரு நாயுடன் ஒரு கம்பீரமான ஆனால் தலை நரைத்த மனிதர் தூரத்திலிருந்து காரை நோக்கி வருவதை பார்த்த சரவணன் அவர் வந்து காரின் கதவை தொடும் வரை காத்திருந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றான். எஸ் என்றார் டாக்டர் சித்தார்த். என் பேர் சரவணன். நான் பாபுவோட ஃப்ரெண்டு. பாபு என்றார். நேற்று இதே கடற்கரையில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நீங்கள் கூட காப்பாற்றி உங்கள் காரில் அழைச்சிக்கிட்டு போனீங்களே, அவன் பேர் பாபு. சித்தார்த் அதிர்ந்து போனார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களோட சேர்ந்து உதவின மீனவ இளைஞர்கள்கிட்ட காலையில் வந்து விசாரிச்சப்ப விபரம் சொன்னாங்க. அவன் இப்போ எங்கே இருக்கான் சார்? என்ன கேட்டா? நீங்கள் தானே ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறதா சொல்லி அவனை காரில் தூக்கி போட்டுட்டு போனீங்க. அஃப்கோர்ஸ். ஆனால் அவன் என்று அவர் மேற்கொண்டு சொல்ல துவங்கும்போது, ஹலோ சித்தார்த் என்று குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள். சற்று தூரத்தில் கோட் அணிந்த ஒருவர் புன்னகையுடன் வந்து டாக்டரின் கையை பிடித்து கொண்டு, ஹவ் ஆர் யூ, பார்த்து நாளாச்சு என்றார். எக்ஸ்கியூஸ் மீ என்று இவனிடம் சொல்லிவிட்டு சித்தார்த் அவரை 2 அடி தள்ளி அழைத்து சென்று பேச துவங்கினார்.
நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்கள் எழுதின புக்கு அன்னைக்கு சொன்னீங்களே, கிடைக்கவே இல்லை. முதல் எடிஷன் தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஒரு புக்கு எழுதினேன். அதே டைட்டிலில் பார்ட் 2ன்னு போட்டேன். அதை முடிஞ்சா படிங்க. கிடைக்குமா? எல்லா பெரிய புக் ஷாப்லையும் கிடைக்கும். என்ன விலை? 124 ரூபா. உங்கள் உழைப்புக்கு காஸ்ட்லின்னு சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்களேன். ஒரு லென்த்தி டிஸ்கஷன் வச்சுக்கணும். ஒரு ரிசர்ச்சில் தீவிரமாக இருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப வரேன். ஓகே, பை, பார்க்கலாம். அவர் கை குலுக்கி விட்டு போனதும் சித்தார்த் மறுபடி இவனிடம் வந்து, என்ன பேர் சொன்னீங்க? எஸ், சரவணன். உங்கள் ஃப்ரெண்டு பாபுவை ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம்னு தான் போய்கிட்டு இருந்தேன். 1/4 மணி நேரத்தில் அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. காரை நிறுத்த சொன்னார். நிறுத்தினேன். என்னை எதுக்காக காப்பாற்றினீங்கன்னு கோபமாக கேட்டார். தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனம்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்க்குறது நல்லதுன்னு நான் சொல்ல சொல்ல காதில் வாங்காமல் போயிட்டாரு. அவர் ரூமுக்கு வந்து சேரலையா என்றார் வருத்தமான குரலில். இல்லை சார், நீங்கள் காப்பாற்றினது நேற்று ராத்திரி. இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ரூமுக்கு வந்து சேரலை. அவன்கிட்ட இருந்து எந்த விதமான தகவலும் இல்லை. அடடா, ஏதோ கோபம் போல இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பாருங்க. அவரோட பேர் பாபுங்கிறதே நீங்கள் சொல்லித்தான் தெரியுது. ஓகே, நான் புறப்படுறேன். சரவணன் அதிர்ச்சியில் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க சட்டென்று சித்தார்த் காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். அவர் போன பிறகுதான் அவரை பற்றி முழுதாக கேட்டு தெரிந்து கொள்ளவில்லையே என்று தோன்றியது. அத்தியாயம் 9. ஸ்லீவ்லெஸ் சட்டையும் முழங்கால் வரை ஜீன்ஸ் கட்டும் அணிந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள் அனாமிகா. அருகில் இன் செய்யாத லூசான சட்டையுடன் ஆல்பர்ட் திருநீருக்கு காத்திருக்கும் பக்தன் போல நின்று கொண்டிருந்தான். எதிர் சோஃபாவில் மதுமிதாவும் சரவணனும் அமர்ந்திருந்தார்கள். டீபாய் மேல் பாபுவின் போட்டோவும் பாபு மதுமிதாவுக்கு எழுதின கடிதமும் இருந்தன. பென்சிலை கடிக்காத மேன் என்றதும் ஆல்பர்ட் தன் உதட்டில் இருந்து அவசரமாக பென்சிலை உருவி சட்டையில் துடைத்து கொண்டான். இவர்கள் பக்கம் திரும்பி, அவன் பேர் என்ன சொன்னீங்க என்றாள் அனாமிகா. சித்தார்த். அவரோட ஃப்ரெண்டு சத்தமாக கூப்பிட்டதால அந்த பேர் மனசில் பதிஞ்சிடுச்சு எனக்கு என்றான் சரவணன். கார் நம்பரை கவனிச்சிங்களா? கவனிக்கணும்னு தோணலை. கருப்பு கலர் அம்பாசிடர். பத்தாது. சரவணன், ஒரு கேள்வி. நீங்கள் ஏன் அந்த சித்தார்த்தை சந்தேகப்படுறீங்க? நிஜமாவே பாபு வழியில் இறங்கி போயிருக்கலாம் இல்லையா என்றாள் அனாமிகா. திஸ் கொஸ்டின் என்றான் ஆல்பர்ட். என்னையா சொல்கிற? இது கேள்வின்னு சொன்னேன் மேடம். வறுக்காத. போய் எல்லாருக்கும் முதல்ல காப்பி சொல்லிட்டு வா. சரவணன் தன் நாற்காலியிலிருந்து சற்று முன்புறம் வந்து, நான் பாபுவை பற்றி பேச ஆரம்பித்ததும் அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆஸ்பத்திரியில் சேர்க்கத்தான் போய்கிட்டு இருந்தேன். 1/4 மணி நேரத்தில் அவன் மயக்கம் தெளிஞ்சிட்டான்னு சொன்னார். பெசன் நகர் கடற்கரையிலேருந்து ஒரு காரில் 5 நிமிஷத்தில் 100 ஆஸ்பத்திரிக்கு போக முடியும். மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அர்மா இருக்குது, கல்யாண் இருக்குது, விஹெச்எஸ் இருக்குது. அடையாறில் ஹாஸ்பிட்டலுக்கா பஞ்சம்? 1/4 மணி நேரத்தில்னு சொன்னது இடருது என்றான். அப்புறம் அவன் பேர் பாபுங்கிறதே நீங்கள் சொல்லித்தான் தெரியும்னு சொன்னார். கொஞ்சம் முன்னாடி அவன் இன்னும் ரூமுக்கு வரலையான்னு கேட்டார். அவன் வீட்டில் இருக்கிறவனா இல்லை ரூமில் தங்கி இருக்கிறவனான்னு அவருக்கு எப்படி தெரியும்? இது வேலிட் பாயிண்ட். நான் மேற்கொண்டு அவர்கிட்ட ஏதாவது பேசிடுவேனோன்னு ரொம்ப அவசரமாக புறப்பட்டு போன மாதிரி இருந்தது. இவ்வளவு சந்தேகப்படுற நீங்கள் எப்படி கார் நம்பரை கவனிக்காமல் விட்டீங்க? எல்லாம் அப்புறம் யோசிச்சு பார்த்தப்ப தோணின பாயிண்ட்ஸ். அனாமிகா அமைதியாக யோசிக்க, அனாமிகா என்றாள் மதுமிதா. எனக்கு உடனே ஓ ஞாபகம்தான் வந்துச்சு. எப்படியாவது பாபுவை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. வேலை கிடச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்தில். இவர் பாரு, இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டியிருக்காரு. அந்த சித்தார்த் யாரு? தற்கொலை பண்ணிக்க போனவரை எதுக்காக மெனக்கட்டு காப்பாற்றணும்? காப்பாற்றி எதுக்காக மறைச்சு வைக்கணும்? சித்தார்த் தான் பாபுவை மறைச்சு வச்சிருக்காருன்னு நீ தீர்மானமே பண்ணிட்டியா? சரவணன் சொல்கிறத பார்க்குறப்போ சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. முரண்பாடாக பேசியிருக்காரே. 1/4 மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு, தெம்பா இறங்கி போயிட்டாருன்னு சொல்கிறதையே நம்ப முடியுதா? வயிற்றுக்குள்ள நுரையீரல் உள்ள எல்லாம் தண்ணி போய் மூச்சு முட்டி மயக்கமானவர் அவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியுமா? ஆல்பர்ட் மூவருக்கும் காப்பி கொண்டு வந்து வைத்துவிட்டு தானும் ஒரு கிளாஸ் எடுத்து சிப் செய்ய துவங்க அவனை முறைத்தாள் அனாமிகா. ஒவ்வொருத்தர் வரப்பவும் உனக்கும் ஒரு காப்பியா? நீங்கள் குடிக்கிறீங்களே மேடம், அது கம்பெனிக்கு. நானும் கம்பெனி கணக்கில் தான் குடிக்கிறேன். ஸ்டூபிட் என்றாள் அனாமிகா. சரி சரவணன், ஒரு ஃப்ரெண்டு வந்து சித்தார்த்து கூட பேசினதா சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? பக்கத்தில் தானே நின்று பேசினாங்க. ஆமாம் என்று யோசித்த சரவணன் காப்பியை வைத்துவிட்டு, சித்தார்த் எழுதின ஒரு புத்தகம் மார்க்கெட்டில் கிடைக்கலன்னு சொன்னார். முதல் எடிஷன் தீர்ந்துடுச்சு. அதே டைட்டிலில் செகண்ட் பார்ட்டுன்னு போட்டு போன வருஷம் ஒரு புக்கு எழுதினேன். அதோட விலை 124 ரூபான்னு சொன்னார். அப்புறம் அவர் இவரை வீட்டுக்கு வாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார். ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம்னு இவர் சொன்னார்.
மேடம், ஆக சித்தார்த் ஒரு எழுத்தாளர்னு தெரியுது என்றான் ஆல்பர்ட். ஷட் யுவர் நாஸ்டி மவுத் ஆல்பர்ட். சித்தார்த் ஏதோ ஒரு துறையில் பெரிய ஸ்காலர், ரிசர்ச் பண்ணுறவர், புக்கு எழுதுறவர், டாக்டராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம். இந்த தகவலை வச்சு கொஞ்சம் விசாரிக்கலாம். முதல் காரியமாக ஒன்று செய்யலாம். நாளை காலையில் பேப்பரில் வர மாதிரி ஒரு விளம்பரம் தரலாம். பாபுவோட ஃபோட்டோ போட்டு, டியர் பாபு, உனக்கு வேலை கிடைத்து விட்டது, உடனே தொடர்பு கொள், சரவணன்னு போட்டு கேர் ஆஃப் என் அட்ரஸ் போடலாம். படத்தில் இருப்பவரை பற்றி தகவல் தருபவருக்கு சன்மானம்னு போடலாம். அதே மாதிரி ஃபோட்டோவை கொடுத்து போலீஸில் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த லெட்டர், தற்கொலை முயற்சி, சித்தார்த்தை பற்றியெல்லாம் சொல்ல வேணாம். முதல்ல சித்தார்த்தை பற்றி தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன் மது என்று அவள் கையை பிடித்து கொண்ட அனாமிகா, தைரியமாக இரு, உன் லவரை கண்டுபிடிச்சு உன் கையில் ஒப்படைச்சிட்டு தான் தூங்குவேன், போதுமா என்றாள். மதுமிதாவும் சரவணனும் எழுந்து கொண்டார்கள். அவர்கள் போனதும், ஆல்பர்ட், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சட்டையை பேண்ட்டுக்குள்ளே இன் பண்ணுன்னு, கேட்க மாட்டியா என்றாள். இதான் மேடம் எனக்கு சௌகரியமாக இருக்குது. எனக்கு அன்சகிக்கபிளாக இருக்கு மேன். பேண்ட்டே போடாமல் அண்டர்வேரோட ஆஃபீஸுக்கு வந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்குமே. அப்படி வாயே நாளையிலேருந்து. சாரி மேடம். இதை ஒன்று சொல்லிடு. நீ சொல்லி சொல்லி சாரிங்கிற வார்த்தையே தேஞ்சு போச்சு. சாரி தேஞ்சு தாவணி ஆயிடுச்சா மேடம்? புதுசாக உனக்கு கடிப்பழக்கம் வேற வந்திருக்கு, வேணாம், நிறுத்திக்கோ என்று அனாமிகா சொன்னதும் ஆல்பர்ட் கொட்டாவி விட்டான். என்ன மேன் கொட்டாவி விடுற? ரொம்ப தான் லொல்லு பண்ணுறீங்களே. கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்ந்துருந்தா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பேன். உங்கள் ஏஜென்சியில் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து நேரங்காலம் இல்லாமல் உழைக்க வேண்டியிருக்கு. நேற்று ராத்திரி வீட்டுக்கு போனப்போ மணி 2. தூக்கம் வராமல் என்ன செய்யும்? தூக்கம் வர்றப்ப கொட்டாய் வராமல் என்ன செய்யும்? எதிர்த்து வேற பேசுகிற? இப்போ தான் நான் அவங்கக்கிட்ட பாபுவை கண்டுபிடிச்சிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லி அனுப்புகிறேன். உடனே நீ கொட்டாய் விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கும் தூங்கணும் மாதிரி இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம் 2 பேரும் சேர்ந்து தூங்கலாமா? வாட்? ஐ மீன், நீங்கள் உங்கள் வீட்டில், நான் என் வீட்டில் தனித்தனியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சுறுசுறுப்பாக செயல்படலாமான்னு கேட்டேன். ஆல்பர்ட், நீ தான் வாங்க போகிற. வாயை மூடிக்கிட்டு என்னோட வா. இந்த நிமிஷமே விசாரணையை ஆரம்பிக்கிறோம் என்று அனாமிகா தன் அலுவலக அறையை விட்டு வெளியே வந்தாள். அத்தியாயம் 10. கோட்டூர்புரம் வீட்டில் இரவு 7 மணிக்கு நவீன் டாக்டர் சித்தார்த்தின் வருகைக்காக காத்திருந்த நேரத்தில் மெல்டிங் மைண்ட்ஸ் என்ற புத்தகத்தை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தான். பக்கத்து அறையில் செடட்டிவ் கொடுக்கப்பட்டிருந்த பாபு உறங்கிக் கொண்டிருக்க, அருள்தாஸ் வாசலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே வந்து நவீன் வாங்கி வரச் சொல்லியிருந்த தலைவலி மாத்திரையை நீட்டினான். சார், டாக்டர் இப்போ வர்றாரா என்றான் அருள்தாஸ். ஆமா, ஏன்? திரும்பி நீங்க 2 பேரும் போறதுக்கு 12 மணி ஆயிடுமில்ல? மேலேயே ஆகலாம். என்ன விஷயம் சொல்லு. என் 2வது பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு சுருக்க வந்துடுறேன். 10 மணிக்குள்ள வந்துடுறேன். நீங்க தான் இருக்கீங்களே. முதல்லையே சொல்லக்கூடாதா? நீ மாத்திரை வாங்க கூட ஒன்றை அனுப்பிச்சிருக்க மாட்டேனே. போய்யா, முதல்ல வீட்டுக்கு போ. சாலிகிராமம் வரைக்கும் போயிட்டு எதுக்கு திரும்புறதுக்கு கஷ்டப்படுற? வீட்டிலையே படுத்துட்டு காலையில் வந்தால் போதும். இங்கே நான் இருக்கேன். கேள்வி கேட்க வீட்டில் அப்பாவும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, தனிக்கட்டை. ரூமுக்கு போய் தூங்க தான் போகிறேன். அதை இங்கே தூங்கிட்டு போகிறேன். நீ காலையில் வந்தால் போதும். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். பணம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் இருக்குது சார். போயிட்டு வரேன் சார். அருள்தாஸ் சைக்கிளை மிதித்து கொண்டு புறப்பட்டு போனதும் கதவை சாத்தி கொள்ள நவீன் வாசலுக்கு வந்தபோது, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவர்கள் அழைத்தார்கள். 4-5 இளைஞர்கள் கேட் அருகில் நின்றிருந்தார்கள். எல்லோரின் கைகளிலும் பாலித்தீன் உரையில் நிரப்பிய மண்ணுடன் செடிக்கன்றுகள் இருந்தன. என்ன வேணும் என்று நவீன் அவர்களிடம் வந்தான். நாங்கள் இந்த ஏரியாவில் நற்பணி மன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். காற்று சுத்தமாக இருக்கணும், மழை பெய்யணும்னா நிறைய மரங்கள் இருக்கணும் சார். வீட்டுக்கு ஒரு மரம் நட சொல்லி செடி இலவசமாக கொடுத்துட்டு வரோம். ப்ளீஸ் நீங்களும் ஒத்துழைக்கணும் என்றான் ஒருவன். என்ன செய்யணும்? ஒன்றுமில்லை சார். நாங்கள் தர செடியை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நடணும், அவ்வளவுதான். அனுமதிச்சா நாங்களே நட்டுட்டு போகிறோம். அவர்களை வீட்டின் பின்புறம் வருவதற்கு அனுமதித்தால் அதை டாக்டர் ரசிப்பாரா என்று தயக்கம் இருந்ததால், இல்லை நீங்கள் கொடுங்க, நானே நட்டுடுறேன் என்றான் நவீன். அவனிடம் ஒரு மரக்கன்று தரப்பட்டது. ப்ளீஸ் சார், உடனே நட்டுடுங்க. நாளை காலையில் நாங்கள் வந்து பார்ப்போம் என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு அவர்கள் போனார்கள். முச்சந்திக்கு முச்சந்தி நின்று டீ குடித்து அரட்டை அடித்து கொண்டு நேரத்தை கரைக்கும் 1000 கும்பல்களுக்கு நடுவில் இந்த நற்பணி மன்ற இளைஞர்களை நவீனுக்கு ரொம்ப பிடித்தது. அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை தர வேண்டும். நாளைக்கு அருள்தாஸ் வந்ததும் முதல் வேளையாக இந்த மரக்கன்றை பின்புற தோட்டப்பகுதியில் நடச் சொல்ல வேண்டும். அதென்ன அருள்தாஸை நடச் சொல்வது? நானே நடக்கூடாதா? 10 நிமிடம் ஆகுமா? நவீன் வீட்டுக்கு பின்புறம் வந்து விளக்கு போட்டு கொண்டான். வீட்டுக்குள்ளிருந்து கடப்பாரை எடுத்து வந்தான். பேண்ட் முனைகளை கொஞ்சம் ஏற்றி விட்டு கொண்டு இடம் தேர்வு செய்து கடப்பாரையை போட்டான். மண் நெகிழ்வாக இருந்ததால்
ஒரே குத்தில் 1 அடி ஆழம் கடப்பாறை இறங்கியது. அசைத்து பிடுங்கி மறுபடி குத்திய போது கடப்பாறை டப் என்று எதிலோ மோதும் சத்தம் கேட்டது. கல்லோடு மோதும் சத்தமாக இது இல்லாமல் வேறு ஏதோ உறுதியான பொருளின் மீது படுவது போல உணர்ந்ததால் அந்த இடத்தில் மணலை கைகளால் தோண்டி வெளியேற்றி பார்க்க அதிர்ந்து போனான். அது சூட்கேஸ், சுந்தரேசனின் சூட்கேஸ். தப்பிச் சென்று விட்ட சுந்தரேசன் தன்னோடு எடுத்து சென்று விட்டதாக கருதப்பட்ட சூட்கேஸ். இது எப்படி தோட்டத்து மண்ணுக்குள் யார் புதைத்தார்கள்? நவீன் அந்த சூட்கேஸின் 4 பக்கங்களிலும் கடப்பாறையை வைத்து குத்தி மணலை விலக்கி அசைத்து அசைத்து சூட்கேஸை எடுத்து கொண்டிருக்கும் போதே குப்பென்று ஒரு துர்நாற்றம் வீசியது. சூட்கேஸை முழுவதுமாக எடுத்தபோது அடியில் அழுகி கொண்டிருக்கும் ஒரு மனித உடம்பின் கைப்பகுதி மட்டும் தெரிய சட்டென்று எழுந்துவிட்டான். அந்த உடம்பின் மேல் நைந்து போயிருந்த நீலச்சட்டை சுந்தரேசனின் சட்டை அல்லவா? எனில் இது சுந்தரேசனின் பிணமா? நவீனுக்கு குப்பென்று வியர்த்தது. தெருமுனையில் டாக்டர் சித்தார்த்தின் கார் ஹாரன் சத்தம் கேட்டதும் அவசரமாக எழுந்தான். அருகில் இருந்த டேப் திறந்து கைகளை கழுவிக்கொண்டு பேண்ட் முனைகளை இறக்கி விட்டுவிட்டு பின்பக்க கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள் வந்தான். டாக்டர் சித்தார்த்தின் கருப்பு அம்பாசிடர் போர்டிகோவில் வந்து நின்று என்ஜின் அணைந்ததும் தன் படபடப்பை அடக்கி கொண்டு முகத்தின் வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு வந்து கதவை திறந்தான் நவீன். அருள்தாஸ் எங்கே காணோம்? கேட்டபடி உள்ளே வந்தார் சித்தார்த். அவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கான். ராத்திரிக்கு நான் இங்கே தங்குறேன், நீ காலையில் வான்னு சொல்லிட்டேன். சிகரெட் பற்ற வைத்து கொண்டபடி காந்தி என்ன பண்ணுறாரு என்று சிரிப்போடு கேட்டார் சித்தார்த். தூங்குறாரு. ஒரு வகையில் பாவம்தான் இல்லை? ஒன்று சாதாரண தூக்கத்தில் வச்சிடுறோம், இல்லைன்னா ஹிப்னாட்டிச தூக்கத்தில் வச்சிடுறோம். வாட் டு டூ? ரிசர்ச் நமக்கு நடந்தாகணுமே. என்ன நவீன் எனிதிங்கிறான்? ஏன் அப்படி பார்க்குற என்று அமர்ந்தார். டாக்டர், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போகிறேன் என்றான் நவீன். என்ன? சுந்தரேசன் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டதா நாம் நினச்சோமே, அது பொய் டாக்டர். எல்லாம் செட்டப், நாடகம். உங்களையும் என்னையும் அருள்தாஸ் பிரமாதமாக ஏமாத்திட்டான். விரல்களில் இருந்து நழுவ இருந்த சிகரெட்டை வலுவாக பிடித்து கொண்ட சித்தார்த், என்ன சொல்ற நீ என்றார். புருவங்களில் முடிச்சு விழுந்தது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அருள்தாஸ் சுந்தரேசனை கொலை செஞ்சிருக்கான், அதுதான் உண்மை. நான்சென்ஸ். எதை வச்சு அப்படி சொல்ற? பிணத்தை வச்சு தான் சொல்கிறேன் டாக்டர். டாக்டர் எழுந்து விட்டார். பிணமா? ஆமாம், வாங்க வந்து தோட்டத்தில் பாருங்க. நற்பணி மன்றத்திலிருந்து மாங்கன்று நட சொல்லி கொடுத்தாங்க. நவீன் விவரித்தபடி அவரை பின்புறம் அழைத்து வந்து காட்ட டாக்டர் கைக்குட்டையால் மூக்கை பொத்தியபடி பார்த்தார். மூடு, முதல்ல மண்ணை தள்ளி மூடு, நாத்தம் தாங்கல. மூடு, அப்புறம் பேசலாம். நவீன் மண்வெட்டியால் தோண்டிய இடத்தில் மணலை மறுபடி தள்ளி மூடினான். வா, என்னோட வா. மறுபடி இருவரும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்தார்கள். பாத்தீங்களா டாக்டர், இப்போ முதல் காரியமா நாம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாகணும். நீங்களே ஃபோன் பண்ணுங்க. மடத்தனமா பேசாத நவீன், இது என் பேர்ல உள்ள வீடு. கொலைய அருள்தாஸ் செஞ்சிருந்தாலும் என்னையும் விசாரிப்பாங்க, கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. செத்த சுந்தரேசன் மறுபடி வரப்போறானா? விடு, புழுவுக்கும் பூச்சிக்கும் தீனியாகட்டும், மண்ணுக்கு உரமாகட்டும். மறந்துடு, பார்த்ததை மறந்துடு. என்ன டாக்டர் விளையாடுறீங்க? பொறுப்பில்லாம பேசுறீங்களே. டாக்டர் சித்தார்த் சில வினாடிகள் அமைதியாக இருந்த பிறகு நிமிர்ந்து அவனை பார்த்தார். நவீன், இது கொலை இல்லை, இது அருள்தாஸ் செய்யல. பின்ன இயற்கையான மரணம். அன்னைக்கு சுந்தரேசனுக்கு திடீர்னு ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டு பிரெயினில் பிளட் வெசல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. செரிபல் ஹேமரேஜ். இன்ட்ராவீனஸில் வாசோடையலேட்டர் கொடுத்து பார்த்தேன், பட் நோ யூஸ். சடன் கொலாப்ஸ். நான் தான் அருள்தாஸை விட்டு தோட்டத்தில் புதைக்க சொன்னேன். ரூம் பூரா ரத்தம். சுத்தம் பண்ணினப்ப ஒரு துளியை மிஸ் பண்ணிட்டான் அருள்தாஸ். கண்ணாடியை உடச்சி வச்சு சுந்தரேசன் தப்பி போயிட்டதா உன்னை நம்ப செஞ்சேன். லேசாக வாய்ப்பிழந்து அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் நவீன். புவர் பாய் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட மைண்டை டியூன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டேன். உங்கள் உழைப்பு விரயமானதுக்காகத்தான் வருத்தப்படுறீங்க, ஒரு உயிர் போனதுக்காக வருத்தப்படலை, அப்படித்தானே? சில பேர் தியாகம் செஞ்சாதான் சில கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் நவீன். என் லட்சியத்தை நினச்சிப்பார். இந்த தேசத்துக்கு மறுபடி ஒரு காந்தி. இளம் வயசோட முதுமையான காந்தியோட அறிவோட சிந்தனையோட ஒரு மகாத்மா. எத்தனை அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த ரிசர்ச்சில் நான் ஜெயிச்சிட்டா என்னால் இதே மாதிரி எத்தனையோ மகான்களை மறுபடி பூமிக்கு கொண்டு வர முடியும். பாரதியார், விவேகானந்தர், சுபாஷ் சந்திர போஸ், ஜிடி நாயுடு, ராஜாஜி, அண்ணா, இந்திரா காந்தி, எம்ஜிஆர், எவ்வளவு பர்சனாலிட்டிஸை நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த அச்சீவ்மெண்ட்டில் சில உயிர் தியாகங்கள் தவிர்க்க முடியாதது நவீன். உங்கள் ரிசர்ச்சுக்காக என் உயிரை தியாகம் பண்ணுறேன்னு சுந்தரேசன் உங்ககிட்ட சொன்னானா? சொல்லலை, எழுதியே கொடுத்துருக்கான். இந்த ஆராய்ச்சியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது என் உடல் அங்கங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் உயிரே போனாலும் சம்மதிக்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். இங்கே தான் பீரோவில் இருக்கு, பார்க்குறியா?
அவனை ஹிப்னாட்டிச மயக்கத்தில் ஆழ்த்தி கையெழுத்து வாங்கியிருக்கலாம். டாக்டரின் முகம் இறுகியது. இப்போ என்ன செய்யணும்னு சொல்ற? போலீஸுக்கு சொல்லலாம். இது மரணமா கொலையான்னு அவங்க தீர்மானிக்கட்டும். ஒரு வகையில் பார்த்தா இது கொலைதான் டாக்டர், நீங்க செஞ்ச கொலை. அப்படியா என்று கேட்ட சித்தார்த் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கையடக்க பிஸ்டலை எடுத்தார். உண்மை தெரிஞ்சுக்கிட்ட உன்னை சுட்டு இதே தோட்டத்தில் புதைக்க எனக்கு எவ்வளவு நேரமாகும் நவீன் என்று சிரித்தார். டாக்டர் என்று வெலவெலத்து போன நவீன் உடனடியாக மனதில் சில கணக்குகள் போட்டு, எதுக்கு அனாவசியமான ஒரு தோட்டாவையும் ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டையும் இழக்கிறீங்க? போலீஸுக்கு சொல்றதுனால எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? சொல்லாமல் இருக்கிறதால எனக்கு ஏதாவது லாபம் இருந்தா நான் பாட்டுக்கு கப்சிப்புன்னு இருந்துட்டு போகிறேன் என்றான். என்ன சொல்கிற? டாக்டர், உங்கள் ரிசர்ச் மேலே எனக்கு சுவாரஸ்யம் இருக்கிறதால தான் நான் உங்களோட இருக்கேன். உங்கள் அபாரமான திறமை மேலே எனக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த ரிசர்ச்சில் வெற்றியடைய தான் போகிறீங்க. உலக அளவில் புகழடைய போகிறீங்க. சர்ச்சில் உருவாக்குங்க, ஹிட்லரை உருவாக்குங்கன்னு உலக நாடுகள் பூரா உங்களுக்கு எஞ்ச போகுது. டாலரும் தங்க கட்டியும் கரன்சி கட்டுகளும் உங்கள் கால்களில் வந்து விழப்போகுது. அப்போ என்னை மறந்துடாம ஒரு வீடு கார்னு சுகபோகமாக என்னை கவனிச்சா போதும். மறந்துடுறேன். கொஞ்சம் முன்னாடி பார்த்ததை மறந்துடுறேன். இன்னும் ஆர்வமாக உங்களோட ஒத்துழைக்கிறேன். டாக்டர் சித்தார்த் கொஞ்சம் குளிர்ந்தார். நிஜமாக தான் சொல்றியா? ஆரம்ப படபடப்பு போய் இப்போ விவேகமாக சிந்திச்சு பேசுகிறேன் டாக்டர். சற்றே யோசித்து விட்டு பிஸ்டலை பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட டாக்டர், உன் வார்த்தைகளை நான் நம்ப முயற்சிக்கிறேன். என்ன உன்னால் ஏமாற்ற முடியாது நவீன். என் சக்தி உனக்கு தெரியாது. எனக்கு ரகசியமாக காரியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நவீன். இந்த பாபு இருக்கானே, இவனோட ஃப்ரெண்டு சரவணனும் காதலி மதுமிதாவும் இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பை அனாமிக்கான்னு ஒருத்திக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அருள்தாஸ் இப்போ எங்கே போயிருக்கான்? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருக்கான். சித்தார்த் சிரித்து, இல்லை, அந்த அனாமிகாவுக்கு அஞ்சலி செலுத்துகிற தோதில் காரியம் முடிச்சுட்டு வான்னு சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி அவனை அனுப்பி வச்சிருக்கேன் நவீன் என்று மறுபடி சிரிப்பை தொடர்ந்தார். அத்தியாயம் 11. மவுண்ட் ரோடு ஹிக்கின்பாதம்ஸ் அருகில் காரை நிறுத்திவிட்டு அனாமிகாவும் ஆல்பர்ட்டும் இறங்கினார்கள். இடைவெளி விட்டு தன் மோட்டார் பைக்கை நிறுத்தி அருள்தாஸும் இறங்கி கொண்டான். தன் பாக்கெட்டில் சயனைடு தடவிய ஊசி பொருத்தி தயாராக இருக்கும் சிறிய துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். அவர்களை நிதானமாக தொடர்ந்தான். அனாமிகா கவுண்டருக்கு வந்து விசாரித்தாள். எனக்கு ஒரு புக்கு வேணும். அந்த புக்கோட தலைப்பு தெரியாது. அதை எழுதுனது சித்தார்த். போன வருஷம் வெளிவந்த புக். ஏதோ ஒரு தலைப்பு போட்டு பார்ட் 2ன்னு போட்டிருக்கோம். அந்த புக்கோட விலை எனக்கு தெரியும். 124 ரூபா. கேன் யூ ஹெல்ப் மீ? ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா என்று கேட்டான் அந்த இளைஞன். நிச்சயமா நான் ஃபிக்ஷன். எஜுகேஷனல்? மேபி, சரியா தெரியாது. மேபி ஹிஸ்ட்ரி, மேபி சயின்ஸ். என்கிட்ட இருக்கிற தகவல்கள் அவ்வளவுதான். ரெஜிஸ்டரை பார்க்க சொல்லலாம். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன் போங்க. மிஸ்டர் மணிங்கிறவரை பாருங்க. நான் இன்டர்காமில் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு உதவலாம். தேங்க்யூ. நிர்வாக பகுதிக்கு நடக்கும்போது ஆல்பர்ட், என்ன அநியாயம் பாருங்க மேடம், இவ்வளவு பேர் காசு கொடுத்து புக்ஸ் வாங்குறாங்க என்றான். நின்று ஒரு ஃபோட்டோகிராஃபி புக்கை புரட்டி விலை பார்த்து, வாவ், 700 ரூபா கொடுத்தெல்லாம் ஜனங்க புக்ஸ் வாங்குறாங்களா? கத்துக்குட்டித்தனமாக உளராமல் பேசாம வா. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா ஒரு செட் என்ன விலை தெரியுமா? 1000 ரூபாயா? உன் தலை. 35,000 மேன். அந்த செட்டு எத்தனையோ பேர் அவங்க பர்சனல் லைப்ரரியிலேயே வச்சுருக்காங்க. நான் கூட ஒன்று வாங்க போகிறேன். 35,000மா? அவ்வளவு செலவு பண்ணி அறிவு வளர்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ரோட்டில் நடந்து போகிறப்ப ஒரே செகண்டில் லாரி அடித்து தூக்கிடுது. இல்லை ஏதாச்சும் கட்டிடத்துக்கு ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு தீவிரவாதி குண்டு வைக்க நம்ம 35,000 கேஸு சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் நின்று செத்து போகிறான். சும்மா வாயா பெசிமிஸ்ட். அந்த பகுதியில் மணி அவர்கள் அமர நாற்காலி கொடுத்து விட்டு லெட்ஜர்களை புரட்டி தேட துவங்கினார். எதுக்கு சொன்னேன்னா, எப்போ எது நடக்கும்னு யாருக்கும் இப்போ தெரியறதில்ல. உங்கள் முதுகுக்கு கூட ரகசியமாக எவனாச்சும் இந்த செகண்ட் குறி வச்சுக்கிட்டு இருக்கலாம் என்றான் ஆல்பர்ட். தூரத்தில் நின்ற அருள்தாஸ் பாக்கெட்டுக்குள் கை நுழைத்து துப்பாக்கியை தொட்டபடி முதுகு காட்டிய அனாமிகாவை பார்த்தான். இதுவா பாருங்க மேடம், டாக்டர் சித்தார்த் எழுதியிருக்காரு. மெல்டிங் மைட்ஸ் பார்ட் 2. விலை நீங்கள் சொன்ன அதே 124 ரூபா தான். போன வருஷம்தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இதுவாக தான் இருக்கணும். ஒரு காப்பி வேணுமே, கிடைக்குமா? சர்க்கரை கொஞ்சம் தூக்கலா என்றான் ஆல்பர்ட். மணி விழிக்க, ஆல்பர்ட் என்று அதட்டின அனாமிகா, நீங்கள் சொல்லுங்க சார் என்றாள். கீழே சயின்ஸ் செக்ஷனில் சைக்காலஜி பிரிவில் பாருங்க, யூ வில் கெட் இட். நன்றி சொல்லி நடந்தபோது, உனக்கு ரொம்ப தான் திமிர் எகிரி கிடக்க ஆல்பர்ட் என்றாள். சைக்காலஜி பகுதியில் புத்தகம் தேடினார்கள். தூரத்தில் வாகாக நின்று கொண்ட அருள்தாஸ் கையருகில் கிடைத்த ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து கொண்டு அதன் பின்னே துப்பாக்கியை வைத்து அதன் முனையை மட்டும் லேசாக வெளியே நீட்டி
அனாமிகாவுக்கு துல்லியமாக குறிவைத்தான். ட்ரிக்கரில் விரலை பொருத்தினான். இந்த புக் பாருங்க என்ற ஆல்பர்ட் கை கெட்டாத வரிசையிலிருந்து ஒரு புக்கை இழுக்க அது தவறி கீழே விழ அனாமிகா அனிச்சையாக அந்த புத்தகத்தை எடுக்க குனிந்தபோது அவள் நெஞ்சுக்கு வைக்கப்பட்ட குறியில் பயணித்து விஷ்க் என்று வந்த ஊசி ஒரு புத்தகத்தில் குத்தி கொண்டு நிற்க லேசான ஓசையில் உஷாராக அனாமிகா திரும்பி அருள்தாஸை பார்த்தபோது அவன் அவசரமாக துப்பாக்கியை பேண்டில் செருகிக் கொண்டு வாசலை நோக்கி எதிர்ப்பட்டவர்களை தள்ளிக்கொண்டு விலக்கி கொண்டு ஓட்ட நடையில் விரைய துவங்கினான். அவனை பிடிங்க என்று கத்தியபடியே துரத்த துவங்கினாள் அனாமிகா. வழிநெடுக நிறைய பேர் குறுக்கே இருந்ததால் அவர்களை விலக்கி கொண்டு வளைந்து ஓடி வாசலுக்கு வர சிரமமாய் போனது. வந்து பார்த்தபோது அருள்தாஸை காணவில்லை. ச என்றாள் அனாமிகா. அதான் தப்பிச்சிட்டிங்களே, விடுங்க, அவன் போறான். சந்தடி சாக்குல மெல்டிங் மைட்ஸ் புக்கை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன், வாங்க இப்படியே காருக்கு போயிடலாம் என்றான் ஆல்பர்ட். இடியட், போய் பில் போட்டு பணம் கொடுத்துட்டு வா. என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் காசு கொடுத்து புத்தகம் வாங்கினதே இல்லை என்று முனகியபடி உள்ளே போனான் அவன். அத்தியாயம் 12. தனது மனநல மருத்துவமனையின் தனியறையில் அமர்ந்து ஒரு போட்டோ ஆல்பத்தை புரட்டி கொண்டிருந்தார் டாக்டர் சித்தார்த். அருகில் நின்று கொண்டிருந்தான் நவீன். நவீன், இந்த போட்டோக்கள் அத்தனையும் சுந்தரேசனை நான் எடுத்தது பாரு. அவன் முகத்துல நுணுக்கமான சின்ன சின்ன மாற்றங்கள் கூட எப்படி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு பாரு. முகம் அற்புதமான விஷயம். அதில் தோன்றி மறையிற பாவம் அதைவிட அற்புதமானது. முகபாவம் மைண்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் செய்யும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொன்னானே, அது 200% நிஜம். உண்மைதான் டாக்டர் என்ற நவீனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. சரியான சந்தர்ப்பம் பார்த்து உங்களை மாட்டி வைத்து அந்த அப்பாவி பாபுவை சம்பந்தப்பட்டவர்களிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்று என் மனது திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என் முகமோ உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பதாக நடித்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி டாக்டர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? மேற்கொண்டு டாக்டர் ஏதோ சொல்ல முற்பட்ட போது அரைக்கதவு தட்டப்பட்டு மே ஐ கமின் டாக்டர் என்று பெண் குரல் கேட்டது. எஸ் என்றார். உள்ளே வந்தால் சுடிதார் அணிந்திருந்த அனாமிகா இயல்பாக வந்து அவருக்கு எதிர் நாற்காலியில் மே ஐ சீட் என்று அமர்ந்து கொண்டு கை நீட்டினாள். ஐ எம் அனாமிகா, எ பிரைவேட் டிடெக்டிவ். டாக்டர் சித்தார்த் பதட்டம் மறைத்து கொண்டு அவள் கையை குலுக்கி விடுவித்தார். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சிம்பிள் டாக்டர், என் கிளையண்ட் மிஸ் மதுமிதாவோட காதலர் மிஸ்டர் பாபு உங்கள் பொறுப்பில் இருக்காரு. அவரை என்னோட நீங்கள் அனுப்பி வைக்கணும், தட்ஸ் ஆல். பாபுவா? எந்த பாபு? பெசன் நகர் கடற்கரையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவனை காப்பாற்றி உங்கள் காரில் அழைச்சிக்கிட்டு போனீங்களே, அந்த பாபு. மை காட், உதவி பண்ண போய் பெரிய தொல்லையா போச்சே. அன்னைக்கு கடற்கரையில் யாரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு பாபுவை பற்றி விசாரிச்சாரு. விபரமாக சொன்னேன். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சமூகத்தில் அந்தஸ்தான ஒரு விஐபி. என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். அந்த ஆள் வழியிலேயே மயக்கம் தெளிஞ்சு இறங்கி போயிட்டான். அதை நாங்கள் நம்ப தயாரா இல்லை. ஒரு ஆம்பளையை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்கவா முடியும்? முடியும் டாக்டர், உங்களால் கற்பழிக்க முடியும். உடம்ப இல்லை, அவர் மனசை, அவரோட சிந்தனைகளுக்குள்ள அத்துமீறி உங்களால் நுழைய முடியும். அவரோட ஞாபகங்களை எல்லாம் கழுவி விட முடியும். அவர் மனசுல புதுசா எண்ணங்களை திணிக்க முடியும். மைண்ட் வரைக்கும் அவரை ஒரு காந்தியாக்க முடியும், புத்தராக்க முடியும். லேசான அதிர்ச்சியை மறைக்க கைக்குட்டையை பிசைந்தார். என்ன டாக்டர் பார்க்குறீங்க? உங்கள் புக் மெல்டிங் மைண்ட்ஸ் படிச்சுட்டு அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் அந்த ரிசர்ச்சில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறத பற்றியும் அதில் எழுதியிருக்கீங்க. என் ரிசர்ச்சுக்கும் நீங்கள் தேடுற பாபுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? தைரியமான மனநிலை இல்லாதவர்கள், விரக்தியான மனநிலை கொண்டவர்கள், தற்கொலை எண்ணம் கொண்ட கோழைகள், இவர்களையெல்லாம் மற்றவங்களை விட சுலபமாக ஹிப்னாட்டைஸ் பண்ண முடியும்னு நீங்கள் தானே எழுதியிருக்கீங்க. அதுக்காக ரெகுலராக கடற்கரைக்கு வர நீங்கள் பாபு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறத பார்த்துட்டு அவரை காப்பாற்றுனீங்க. அந்த மனநிலையில் உள்ளவர் உங்கள் ரிசர்ச்சுக்கு லட்டு மாதிரி நைஸாக கடத்திட்டு வந்துட்டீங்க. இதில் நான் அவனை காப்பாற்றினது மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் உங்கள் கற்பனை. நான் காப்பாற்றினதுக்கு காரணம் பியூர் மனிதாபிமானம் மட்டும்தான். ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள நீங்கள் தானா என் உயிரை எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிங்க? வாட்? உங்கள் ஆளுக்கு சரியாக குறிவைக்க சொல்லி கொடுங்க. மேடம், நான் இப்போ தான் உங்களை முதல் முறையாக பார்க்குறேன். நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்க. உங்களுக்கு சம் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆக எதையும் நீங்கள் ஒத்துக்கிறதா இல்லை. திஸ் இஸ் தி லிமிட். வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? உங்களுக்கு என் மேலே சந்தேகம்னா போலீஸில் போய் சொல்லுங்கள். சொல்லியாச்சு, கையோட கூட்டிக்கிட்டும் வந்திருக்கேன் சார் என்று குரல் கொடுக்க ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் கிளினிக்லையும் உங்கள் வீட்லையும் தேடி பார்க்கறதுக்கு இதோ சர்ச் வாரண்ட் என்று இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு உத்தரவை காட்டினார். நவீன், இவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டு என்றார் உடைந்த குரலில் டாக்டர் சித்தார்த். ப்ளீஸ் நீங்களும் வாங்க என்றாள் அனாமிகா. மறுக்க முடியாமல் எழுந்து கொண்டார்.
அந்த ஆஸ்பத்திரியின் அத்தனை வார்டுகளிலும் தேடி, அருகிலேயே இருந்த அவர் வீட்டிலும் தேடி பார்த்து பாபுவை காணாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். நீங்க அனாவசியமா என்ன ஹராஸ் பண்ணிட்டீங்க இன்ஸ்பெக்டர் என்றார் வாசலுக்கு வந்த டாக்டர். சாரி சார், புகார் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க கடமை என்றார் இன்ஸ்பெக்டர். என்ன பேர் சொன்னீங்க? அனாமிகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாவசியமா பெரிய மனுஷங்களை சந்தேகப்படாதீங்க மேடம். உங்களுக்கு கற்பனை வளம் நிறைய இருக்கு, கதை எழுதலாம். கூடிய சீக்கிரம் எழுதுறேன், நீங்க விட்டு வச்சா என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரோடு ஜீப்பில் ஏறிக்கொண்டாள் அனாமிகா. அவர்கள் போனதும் அறைக்குள் வந்து நவீனின் கையை பிடித்து குலுக்கி, எங்க நீ கவுத்துடுவியோன்னு நினச்சேன். கோட்டூர்புரம் வீட்டில் போய் தேடுங்கன்னு நீ சொல்லியிருந்தா நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு தற்கொலை தான் பண்ணிக்க வேண்டி இருந்திருக்கும் என்றார் சித்தார்த். என்ன டாக்டர், நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னேனே. நீ சொன்ன, ஆனாலும் எனக்கு லேசா சந்தேகம் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு என்றார் டாக்டர் சித்தார்த். அத்தியாயம் 13. ஃபோன் ஒலித்ததும் ஆல்பர்ட் எடுத்தான். உங்ககிட்ட தான் பேசணுமா? அனாமிகா வாங்கி அனாமிகா என்றாள். உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லைங்க, என்னத்தை வாழ்ந்து என்ன இவ்வளவு அக்கறையா நலம் விசாரிக்கிறீங்களே, நீங்க யாருங்க? உன் நன்மைக்காக சொல்றேன், பேசாம இரு. போனை வச்சிட சொல்றீங்களா? நாளைக்கு உன் ஆபீஸ்ல உன் போட்டோ மாட்டி மாலை போட்டு அஞ்சலி செலுத்த வச்சிடாத. சும்மா டைட்டிலுக்காக இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க சார். பேசுறது யாரு? டாக்டர் சித்தார்த்தோட குரல் மாதிரி இருக்கு. சாவ போறடி நாயே, நீங்க யாருங்க? மரண தண்டனை விதிக்கிற நீதிபதிங்களா? சவடால் பேச்சு வேணாம், மறுபடி எச்சரிக்கிறேன். நீ யாருன்னு ஒழுங்கா அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு தெம்பு இருக்கா? முதல்ல உன்னோட மிரட்டலுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? வையா போன, உனக்கு என்ன மரியாதை? அடச்சி வைடா போன. அனாமிகா போனை வைத்ததும் ஆல்பர்ட் கைத்தட்டி நாக்குக்கு அடியில் விரல் வைத்து விசில் அடித்தான். என்ன மேன் இது? ஆபீஸா இல்ல சினிமா தியேட்டரா? நீங்க தைரியமா பேசினதை கேட்டு ஒரு பலரசம். வாட் ஐ மீன் பரவசம். மண்ணாங்கட்டி. மீண்டும் போன் ஒலித்தது. நீ எடுக்காத மேன் என்று அனாமிகா எடுத்து எஸ் என்றாள். அனாமிகா ப்ளீஸ் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? என் பேரு நவீன், நான் டாக்டர் சித்தார்த்தோட அசிஸ்டன்ட். காலையில் நீங்கள் கிளினிக் வந்திருந்தீங்களே போலீஸோட, அப்போ டாக்டரோட நானும் தான் இருந்தேன். என்ன விஷயம்? உங்களை விட்டு மிரட்ட சொன்னாரா டாக்டர்? இல்லைங்க, உங்களுக்கு தகவல் சொல்ல தான் கூப்பிட்டேன். இப்போ தான் கிளினிக்லேருந்து புறப்பட்டேன். ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். விஷயத்த சொல்லுங்க. நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்டது எல்லாமே உண்மைதான். உங்கள் பாபு டாக்டர்கிட்ட தான் இருக்காரு. அப்படியா? எங்க? டாக்டருக்கு கோட்டூர்புரத்தில் ஒரு வீடு இருக்கு. அங்கே தான் ரகசியமாக அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட விபரீதமான ரிசர்ச்சில் ரத்த குழாய் வெடிச்சு சுந்தரேசன்னு ஒருத்தன் இறந்துட்டான். அவனோட பாடியை அந்த வீட்டோட தோட்டத்திலேயே புதைச்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் காலையிலே சொல்ல வேண்டியது தானே? டாக்டர் பேண்ட் பாக்கெட்டில் பிஸ்டல் இருக்கும் எப்பவும். திடீர்னு எடுத்துட்டு யாரையாவது பணயமாக வச்சு அவர் தப்பிச்சிடுவாரோன்னு நினச்சேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன். அந்த அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 17 மாளவியா தெரு, தென்றல் நகர், கோட்டூர்புரம். தனி வீடு. அந்த வீட்டில் அருள்தாஸ்னு ஒரு வாட்ச்மேன் இருப்பான். அவன் தான் உங்களை கொலை செய்ய வந்தது. அந்த வீட்டில் ஒரு ரூமில் தான் பாபு இருக்காரு. எப்போவும் தூக்கத்திலே வச்சுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உடனே நாங்கள் போகிறோம். நீங்களும் எங்களோட வர முடியுமா? வேணாங்க, வஞ்சம் வச்சு என்னைக்காவது என்னை பழி வாங்கிடுவார். நான் சொல்லி நீங்கள் அங்கே போனதா தயவு செஞ்சு அவர்கிட்ட தெரியப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். ஓகே, சொல்லலை. அனாமிகா ஃபோனை வைத்துவிட்டு உடனே ஃபோன் செய்து இன்ஸ்பெக்டரிடம் விவரங்கள் சொல்லிவிட்டு காரில் ஆல்பர்ட்டுடன் புறப்பட்டாள். காரும் ஜீப்பும் கோட்டூர்புரம் வீட்டின் முன்னால் நின்றன. தபதபவென்று இறங்கினார்கள். அந்த வீட்டில் வாட்ச்மேன் இருந்தான். ஆனால் அவன் அருள்தாஸ் இல்லை. என்னங்க என்றான். உங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்கணும். கதவை தர. முதலாளியை தான் கேட்கணும். வீட்டுக்குள்ளே பாம்பு போனால் கூட முதலாளியை கேட்டுட்டு தான் போய் திறந்து அடிப்பியா? தரையானா கத்தினார் இன்ஸ்பெக்டர். அவன் நடுங்கி போய் வாசல் கதவை திறந்து விட்டான். வீட்டுக்குள்ளே மொத்தம் 3 அறைகள் இருந்தன. 3 அறைகளும் காலியாக இருந்தன. வீட்டின் பின்பக்கம் வந்தார்கள். அழைத்து வந்த மோப்ப நாய் சிறிய தோட்டத்தில் சுற்றி சுற்றி வந்ததை ஒழிய எந்த இடத்தையும் அடையாளம் காட்டவில்லை. ஆனாலும் மணல் லூசாக இருந்த 2 இடங்களில் தோண்டி பார்த்தபோது எதுவும் கிடைக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் அனாமிகாவை பார்த்தார். மேடம், இது அந்த டாக்டர் சித்தார்த் உங்களை பழி வாங்குற மாதிரி செஞ்ச ஃபோன் விளையாட்டு தான். நாம் அவரை சந்தேகப்பட்டு கிளினிக்கில் சோதனை போட்டதால தன் அசிஸ்டண்ட்டை விட்டு அவரே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம் என்றார். இல்லை இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பேசின அந்த நவீனோட குரல்ல உண்மை இருந்தது. நிஜமான பதட்டம் இருந்தது. ஐ எம் ஷூர் டாக்டர் இடம் மாத்திட்டாரு. எனிவே, அடுத்த தடவை ஏதாவது ஒரு இடத்துல தேடணும்னா இன்னும் கொஞ்சம் சாலிடாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க. அனாமிகாவுக்கு எரிச்சலாக வந்தது. அத்தியாயம் 14. அரைக்கதவின் விடாத தட்டலில் உறக்கம் கலைந்து எழுந்தான் நவீன். தூக்க கலக்கத்துடன் அருகில் இருந்த டைம் பீஸில் மணி பார்த்தான். மணி இரவு 1:15. இந்த நேரத்தில் யார்? சலிப்போடு கதவை திறந்தான்.
டாக்டர் சித்தார்த் நின்று கொண்டிருந்தார். டாக்டர், நீங்க இந்த நேரத்துல என்ன தேடிக்கிட்டு? பதட்டத்தில் வார்த்தைகள் தவணை முறையில் வந்தன. உனக்கு ஃபோன் இல்ல, இருந்திருந்தா கூப்பிட்டு உன்னை உடனே வர சொல்லியிருப்பேன். ஒரு ஒண்டர்ஃபுல் ஐடியா. எனக்கு ஏதாச்சும் புது ஐடியா உதிச்சா உடனே அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கிட்டாகணும். டாக்டர் அறைக்குள் வந்தார், அமர்ந்தார். என்ன ஐடியா டாக்டர்? கொட்டாவி விட்டபடி இவரை ஏன் இன்னும் போலீஸ் அரெஸ்ட் செய்யவில்லை என்று யோசித்தான். நான் போனில் அனாமிகாவிடம் எல்லா தகவல்களையும் தெரிவித்தேனே. கோட்டூர்புரம் வீட்டிற்கு போனார்களா இல்லையா? உன்னை கோடீஸ்வரன் ஆக்க போறேன். நீ என்னையா தூங்கி வழியிற? முதல்ல மூஞ்ச கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. நவீன் முகம் கழுவி கொண்டு வந்தான். இப்படி உட்காரு நவீன். உனக்கு கோடீஸ்வரனாக ஆசை உண்டா இல்லையா? யாருக்கு தான் சார் இருக்காது? அதுவும் ஒரே மாசத்துல ஆகப்போற. எப்படி டாக்டர்? நான் தான் உன்னை கோடீஸ்வரன் ஆக்க போறேன். என் ஹிப்னாட்டிச திறமை உன்னை மாத்த போகுது. புரியல சார். இதுவரைக்கும் இறந்து போனவங்களோட பர்சனாலிட்டியை மட்டும்தானே சப்ஜெக்ட் மேல ஏத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ உயிரோடு இருக்கிறவங்க பர்சனாலிட்டியையே இன்ஜெக்ட் பண்ணா என்னன்னு புது தாட் ஃபிளாஷ் ஆகியிருக்கு. இந்த புது ஐடியாவுக்கு நீ தான் சப்ஜெக்ட். நானா சார்? ஆமாம், வேற யாரையோ தேடி பிடிக்கிறதுக்கு உன்னையே ஏன் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு பட்டுது. கமான், முதல்ல நீ எவ்வளவு தூரம் ரெஸ்பான்சிவ்னு பார்க்கலாம். உன்னை இப்போ நான் ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வா. இதுக்கெல்லாம் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடாது. எனக்கு தயக்கமாக இருக்கு டாக்டர். நீ கோடீஸ்வரன் ஆகணுமா வேணாமா? ஆகணும். பின்ன அமைதியாரு, நேரா உட்காரு, என்னை பாரு, என் கண்ணையே உத்துப்பாரு. என் கண்ணு மட்டும்தான் உனக்கு தெரியணும். வேறு வழி இல்லாமல் நவீன் அவர் சொன்னபடி செய்தான். நவீன், நீ ஓய்வாக இருக்கிறாய். மிக மிக ஓய்வாக. உன் உடம்புக்கும் மனதுக்கும் பரிபூரண ஓய்வு தேவைப்படுகிறது. ரிலாக்ஸ். இயல்பாக இரு, தளர்வாக இரு. உன்னை காற்றாக பாவித்துக்கொள். ஒரு வண்ணமயமான உறக்கம் உன்னை ஆவலுடன் தழுவிக்கொள்கிறது பார். இந்த பேரானந்தத்தை நீ உணர்கிறாய், ரசிக்கிறாய், அனுபவிக்கிறாய், லேசாக உணர்கிறாய். உன் கண்களின் இமைகள் சிறகாகின்றன. மூடிக்கொள். மெதுவாக மெதுவாக இன்பமயமான மாய உறக்கத்திற்கு நீ இறங்கிச் செல்கிறாய். நவீனின் கண்கள் தாமாக மூடிக்கொண்டன. நவீன், உனக்கு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று இச்சை பறக்கிறது. என் ஆணைகளுக்காக நீ காத்திருக்கிறாய். என் குரல் உனக்கு பிடித்திருக்கிறது. நான் கட்டளையிட மாட்டேனா என்று நீ ஏங்குகிறாய். அப்படித்தானே நவீன்? ஆமாம் என்றான் நவீன். டாக்டர் சித்தார்த் எழுந்து மேஜை மேல் தேடி அவனுடைய பேனாவையும் ஒரு வெள்ளை காகிதத்தையும் எடுத்து வந்தார். இந்தா நவீன், இதில் நான் சொல்வது போல நீ குதூகலமாக எழுதப் போகிறாய். வாங்கி கொண்டு எழுத தயாரானான். எழுது நவீன், நான் சொல்வது போல எழுது. நான் ஒரு பெண்ணை நேசித்தேன். அந்த காதலை அவளிடம் சொல்வதற்கு தயக்கமாக இருந்தது. நவீன் எழுத துவங்கினான். எனக்கு துணிவு பிறந்து அவளிடம் காதலை வெளிப்படுத்த தீர்மானித்து அவளை சந்திக்க போன போது அவளுக்கு அவள் வீட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டிருந்தது. நான் நொறுங்கி போனேன், உடைந்து போனேன். நான் துணிச்சலுடன் முன்னரே என் காதலை வெளிப்படுத்தி இருந்தால் ஒருவேளை அவள் என் காதலை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நேசிக்க தெரிந்த எனக்கு துணிவில்லையே. என்ன இருக்கிறது இனிமேல் வாழ்வில்? மனம் வெறுத்துவிட்டது. ஆகவே உயிரை போக்கிக் கொள்ள தீர்மானித்து விஷம் மருந்துகிறேன். என் இந்த தற்கொலைக்கு யாரும் காரணமல்ல. இப்படிக்கு நவீன். நவீன் யோசிக்கவும் இல்லை, சந்தேகம் கேட்கவும் இல்லை. திடுதிடுவென்று எழுதி கையெழுத்து போட்டான். அந்த கடிதத்தை வாங்கி மேஜை மேல் வைத்துவிட்டு வந்து டாக்டர் தன் பாக்கெட்டில் இருந்து பூச்சி மருந்து பாட்டிலை எடுத்தார். நவீன், நீ இப்போது களைப்பாக இருக்கிறாய். உனக்கு தாகம் எடுக்கிறது. இப்போது உனக்கு எதுவுமே தேவாமிர்தம். கசப்பு இல்லை, காரம் இல்லை. இதோ நீ தேவாமிர்தம் பருகப் போகிறாய். இந்தா நவீன். நவீன் அவரிடம் இருந்து பாட்டிலை வாங்கி முகத்தில் எந்த சுளிப்பும் இல்லாமல் கடகடவென்று குடித்து முடித்தான். நவீன், வெரி குட் என்று சிரித்தார் டாக்டர் சித்தார்த். நவீன், டாக்டர் சித்தார்த் முட்டாள் இல்லை என்பதை ரொம்ப லேட்டாக இப்போதுதான் உணர்கிறாய் நீ. எனக்கு ஏராளமான ஆட்கள் என்பதையும், நீ பப்ளிக் பூத்தில் இருந்து ஃபோன் பேசின விஷயம் உடனே வந்து சேர்ந்து விட்டதையும் இப்போதுதான் உணர்கிறாய். எப்போது உனக்கு விஷயம் தெரிந்ததோ அதற்கு பின்னரும் அதே வீட்டில் பிணத்தை விட்டு வைக்கும் அளவுக்கு நான் வடிகட்டிய மடையன் அல்ல என்பதையும் இப்போதுதான் உணர்கிறாய். டாக்டர் சொல்ல சொல்ல நவீன் மயக்கத்தில் ஆழ்ந்து நாற்காலியில் இருந்து சரிந்து கீழே விழுந்தான். அத்தியாயம் 15. நவீன் தற்கொலை என்னால நம்ப முடியல. நிச்சயமா இது டாக்டரோட வேலைதான் என்றான் சரவணன் ஆவேசமாக. புரியுது, எனக்கு புரியுது. ஆனா அவர்தான் செஞ்சதுன்னு நிரூபிக்க ஆதாரம் வேணுமே என்றாள் அனாமிகா. டாக்டர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. பாபுவை எங்கேயோ ரகசியமா இடம் மாத்திட்டாரு. பிணத்தையும் அப்புறப்படுத்தி டிஸ்போஸ் செஞ்சுட்டு அது இருந்த சுவடு கூட இல்லாம எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டாரு. அவரை பாராட்டிக்கிட்டே இருந்தா எப்படி? என் பாபு எப்படி இருக்காருன்னே தெரியல என்றாள் மதுமிதா. ஒன்னு நிச்சயம், பாபு அவரோட ரிசர்ச்சுக்கான சப்ஜெக்ட். அதனால அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது. பத்திரமா இருப்பாரு. சரி, எப்படி கண்டுபிடிக்க போற? ஒரு வாரமா டாக்டரோட நடவடிக்கைகளை ரகசியமா கண்காணிக்க ஏற்பாடு செஞ்சேன்.
அவரோட டெலிஃபோன்களை ஒட்டு கேட்க ஏற்பாடு செஞ்சேன். ரொம்ப காமா நடந்துக்கிறாரு. தன் வீடு தன் கிளினிக் தவிர வேற எங்கேயும் போறதில்ல. போன்லையும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு யோசனை வச்சிருக்கேன். ஆல்பர்ட், உன்னை டாக்டர் பார்த்ததில்ல. நீ லேசா மேக்கப் பண்ணி கொஞ்சம் அடையாளம் மாத்திக்கிட்டு அவரை போய் சந்திக்கணும். சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை தயார் பண்ணணும். கஷாயம் குடிக்கிற மாதிரி நீ அவர் எழுதின அந்த மெல்டிங் மைண்ட்ஸ் புத்தகம் முழுசையும் படிச்சாகணும். இப்படியெல்லாம் எனக்கு ஒரு தண்டனையா மேடம் என்றான் ஆல்பர்ட். குட் மார்னிங் டாக்டர் என்று அவரின் அறைக்குள் வந்து பவ்யமாக நின்றான் ஆல்பர்ட். அடையாளங்கள் மாறியிருந்த ஆல்பர்ட். எஸ் என்று நிமிர்ந்தார் டாக்டர் சித்தார்த். என் பேரு ஐன்ஸ்டீன். உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. உக்காருப்பா என்றார். அமர்ந்தான். சார், என்ன ரசிகன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஹிப்னாட்டிசம் மேல ஆர்வம் உண்டு. நீங்க எழுதின மெல்டிங் மைண்ட்ஸ் புத்தகத்தை பைபிள் மாதிரி, கீதை மாதிரி, குரான் மாதிரி திருப்பி திருப்பி படிப்பேன் சார். இஸ் இட்? ஆர்வத்துடன் நிமிர்ந்தார். பேப்பரில் உங்கள் அசிஸ்டன்ட் நவீன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டதை படித்தேன். எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆவல் சார். நீங்கள் எனக்கு ஒரு பைசா கூட சம்பளமாக தர வேணாம் சார். உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அனுமதிச்சா போதும். அப்படியா? நிஜமாவே உனக்கு இந்த துறையில் ஆர்வமா? ஆமாம் சார். டெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக சார். மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? சார், என்னை ரொம்ப தான் கேவலப்படுத்திட்டீங்க சார். ரெண்டும் ஒன்று தான் சார். இந்த வகையான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை முதல்ல வியன்னா டாக்டர் பிரான்ஸ் மெஸ்டியர் கண்டுபிடிச்சாரு. அதனால் முதல்ல அவர் பேர்லேயே மெஸ்மரிசம்னு சொன்னாங்க. பின்னாடி இங்கிலீஷ் டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் தான் ஹிப்னாட்டிசம்னு பேர் சூட்டினாரு. வெரி குட். இப்போ இன்னொரு கேள்வி கேளுங்க சார். உனக்கு எவ்வளவு சம்பளம்? அதான் ஒரு பைசா கூட வேணாம்னு சொன்னேனே. அது இல்லைப்பா, இப்போ நீ எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கன்னு கேட்டேன். எங்க சார்? அதான்ப்பா, உங்கள் அனாமிகாவோட சன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் எவ்வளவு சம்பளம் தராங்கன்னு கேட்டேன். ஆல்பர்ட் காதுகள் விரைத்து கொள்ள சட்டென்று எழுந்து கொண்டான். எச்சில் விழுங்கினான். போய் உன் மேடத்துக்கிட்ட சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டா நடக்கிறதே வேறன்னு சொல்லு என்றார் டாக்டர் சித்தார்த். அத்தியாயம் 16. ஒரு வாரம் கழித்து டாக்டர் சித்தார்த் ஹோட்டல் சோலாவுக்கு காரில் வந்தார். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இந்தியா முழுவதிலும் இருந்து சைக்காலஜிஸ்ட் வந்து செமினார் நடத்த கூடியிருந்தார்கள். சித்தார்த் எல்லாரிடமும் ஹலோ சொல்லி அமர்ந்தார். மேடையில் பாம்பேயில் இருந்து வந்திருந்த பிரபல சைக்காலஜிஸ்ட் ஜே மாத்தூர் தன் சிறப்புரையை எழுதி படித்து கொண்டிருக்க அவரை பிரமிப்புடன் பார்த்தார் சித்தார்த். மாத்தூர் ரொம்ப பிரபலம். அசோசியேஷன் தலைவர் வேற. அரசியலில் பெரிய கைகளுடன் பழக்கம். சித்தார்த் எப்போதுமே அவரை பிரமிப்புடன் சற்றே பொறாமையுடன் ரசித்து வருபவர். மதிய உணவு இடைவேளைக்காக செமினார் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது தன் ஆதர்ச மாத்தூரே தன்னை தேடி வந்து கை குலுக்குவார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் சித்தார்த், உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. நம் அசோசியேஷன் இதழ்களில் உங்கள் கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன். படித்து வியந்து நண்பர்களிடம் பாராட்டியும் இருக்கிறேன். உங்கள் மெல்டிங் மைண்ட்ஸ் புத்தகம் இந்த துறையில் ஒரு முத்திரை. சில விஷயங்களை அற்புதமாக தொட்டிருந்தீர்கள். சித்தார்த் நெளிந்தார். டாக்டர், நீங்கள் அதிகம் புகழ்கிறீர்கள். உங்கள் அளவுக்கு பார்த்தால் நான் சாதாரணம். நோ, உங்கள் ரிசர்ச் ஆர்வம் குறித்தும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டுமே. இன்றைய செமினார் முடிந்ததும் இரவு 7 மணிக்கு என்னை சந்திக்க உங்களால் நேரம் ஒதுக்க முடியுமா? என்ன கேள்வி இது? என் பாக்கியம் டாக்டர். நீங்கள் எங்கே? இதே ஹோட்டலில் 417 நம்பர் அறையில் தங்கியிருக்கிறேன். மாலையில் சந்திக்கலாம். பியர் அருந்தலாம். அருந்துவீர்கள் தானே? ஷியூர் என்றார் சித்தார்த். ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்து பியர் பாட்டில்கள் எடுத்து ஜே மாத்தூரே 2ஐயும் மூடி திறந்து ஒன்றை டாக்டர் சித்தார்த்திடம் நீட்டினார். லேசாக இடித்துக்கொண்டு அருந்தியபடி டாக்டர் எழுதிய புத்தகம் பற்றி பேச துவங்கினார்கள். சித்தார்த் பாதி பாட்டில் பருகியதும் ஜே மாத்தூர் தொண்டையை செருமிக்கொண்டு, நல்லது நண்பரே, உங்களை அழைத்த விஷயத்திற்கு நேராக வருகிறேன். முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இப்போது நீங்கள் அருந்திய பியரில் நான் முன்னரே விஷம் கலந்திருந்தேன் என்றார். வாட்? பதறினார் டாக்டர். பதற வேண்டாம் என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்து காட்டி, இதில் நீங்கள் குடித்த விஷத்தை முறிக்கும் மருந்து இருக்கிறது. இன்னும் 5 நிமிடங்களுக்குள் இதை நீங்கள் உட்கொண்டால் உள்ளே சென்றிருக்கும் விஷத்தை சுத்தமாக முறியடித்துவிடும். ஆனால் இதை நிபந்தனையின் பேரில் தான் நான் கொடுக்க முடியும். டாக்டர் சித்தார்த்திற்கு இப்போதே நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. ஐயோ, எதற்காக விஷத்தை கொடுத்தீர்கள்? எதற்காக இப்போது இப்படி அலைக்கழிக்கிறீர்கள்? கண்கள் இருட்டுவது போல இருக்கிறது. சீக்கிரம் அந்த மருந்தை கொடுங்கள். என்ன எளவு நிபந்தனையாக இருந்தாலும் சம்மதிக்கிறேன் பதறினார் சித்தார்த். உங்கள் ரிசர்ச்சுக்காக கடத்தின பாபுவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். சுந்தரேசன் நவீனை நீங்கள் சாமர்த்தியமாக கொலை செய்ததை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படியோ தெரியும். கமான், ஏற்கனவே 2 நிமிடங்களாகிவிட்டது.
சொல்கிறேன், சுந்தரேசனை நான் கொல்லவில்லை. என் ரிசர்ச் விளைவாக டென்ஷனில் பிளட் வெசல் வெடித்து இறந்தான். அஃப்கோர்ஸ் ஒரு வகையில் நான் தான் காரணம். நவீனை நான் தான் ஹிப்னாட்டிச மயக்கத்தில் விஷம் மருந்து வைத்து தற்கொலை போல அமைத்தேன். பாபு பத்திரமாக செங்கல்பட்டில் ஒரு வீட்டில் இருக்கிறான், அருள்தாஸ் பராமரிப்பில். விலாசம் சொல்கிறேன். விலாசம் சொல்லி விஷமுறிவு மருந்தை கொடுங்கள் என்று பரபரக்க மற்றொரு அறையில் இருந்து அனாமிகா, இன்ஸ்பெக்டர் வந்தார்கள். தேங்க்யூ மிஸ்டர் மாத்தூர் என்றாள் அனாமிகா. என்ன டாக்டர் முழிக்கிறீங்க? கான்ஃபரன்ஸுக்கு மாத்தூர் வர்றது தெரிஞ்சதும் நான் தான் முன்கூட்டி அவரை பார்த்து கதை வசனம் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் மாத்தூரை மதிக்கிறவருங்கிறத உங்கள் புக்கில் முன்னுரையில் நீங்கள் எழுதியிருந்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, முதல்ல அந்த மருந்து கொடுக்க சொல்லு. எதுக்கு? விஷம் முறிக்கிறதுக்கு. எந்த விஷம்? நான் குடித்த விஷம்தான். நீங்கள் குடித்தது வெறும் பியர் தான். இப்படி உண்மையை வரவழைக்கிறதுக்காக விஷம்னு சொல்ல சொன்னோம் என்றாள் அனாமிகா. டாக்டர் சித்தார்த் ஏமாற்றத்துடன் அவளை பார்த்தார். ஜே மாத்தூர் அவர் தோளில் தட்டி, சித்தார்த், ஹிப்னாட்டிசம் அக்யூட் நோய்களில் பாதிக்கப்படுகிற நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. மனங்களோடு விளையாடி பார்க்கவோ சட்டத்திற்கு புறம்பாக பரிசோதனைகள் செய்து பார்க்கவோ நமக்கு உரிமை இல்லை. நீங்கள் ஹிப்னாட்டிசத்தை தவறான முறையில் சோதனைகளுக்கு பயன்படுத்துவதாக இவர்கள் சொன்னதால் உங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நான் ஒத்துழைக்க சம்மதித்தேன். உங்கள் ஆராய்ச்சி ஆர்வம் சரியானதாய் இருக்கலாம். அதற்காக மனித உயிர்களோடு விளையாடலாமா என்றார். டாக்டர் சித்தார்த் தலை குனிந்து நின்றார். அப்படியே ஓங்கி அரைஞ்சென்னா பாரு என்று பொய்யாக கையை ஓங்கினாள் மதுமிதா. பெருசா விரக்தி வந்துடுச்சான். முளமா லெட்டர் எழுதிட்டு போயிட்டாரு கடலுக்குள்ள. 2 உயிர்கள் பலியாக காரணமா இருந்தாலும் டாக்டர் சித்தார்த்துக்கு என்னை பொறுத்தவரை நான் வாழ்க்கை பூரா நன்றி சொல்வேன்பா. ஏன் என்றால் அவள் மடியில் படுத்திருந்த பாபு. ஏனா, கடலோட போக இருந்த உன்னை போனார் போகுதேன்னு காப்பாத்தினாரு பாரு, அதுக்கு. இனிமே இந்த மாதிரி குறுக்கு யோசனை வந்துச்சு என்ன செய்வ? உன்னோட சேர்ந்து நானும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கடல்ல குதிச்சிடுவேன். சி, வேணாம், கடல்ல குதிக்கிறது வேணாம். அதுக்கு முதல்ல சொன்னதை வேணும்னா இப்ப செய்யேன் என்றான் பாபு. ஐ பாரியா ரொமான்ஸ் பண்றத என்றாள் மதுமிதா. முற்றும்.